கண்களை மூடி ஒரு பாடலை பாடி நாம் ஜெபித்து செய்திக்கு நேரம் நாம் கடந்து செல்வோம். ஹல்லேலூயா. நானும் கர்த்தாவே உம்மை நம்பி உள்ளே, நீரே என் தேவன் என்று சொன்னே. அநேகர் சொல்லும் அவதூறை கேட்டே, ஆனாலும் உம்மை நம்பி உள்ளே. அநேகர் சொல்லும் அவதூறை கேட்டே, ஆனாலும் உம்மை நம்பி உள்ளே. நானோ கர்த்தாவே. துக்கத்தில் என் உள்ளம் வாடினது, துயரத்தில் என் கண்கள் கருத்தது, சஞ்சலத்தால் என் நாட்கள் கழிந்தது, ஆனாலும் உம்மை நான் நம்பியுள்ளேன். துக்கத்தினால் என் உள்ளம் வாடினது, துயரத்தால் என் கண்கள் கருத்தது. துக்கத்தினால் என் உள்ளம் வாடினது, துயரத்தால் என் கண்கள் கருத்தது, சஞ்சலத்தால் என் நாட்கள் கழிந்தது, ஆனாலும் உம்மை நம்பியுள்ளே. சஞ்சலத்தால் என் நாட்கள் கழிந்தது, ஆனாலும் உம்மை நம்பியுள்ளே. நானோ கர்த்தாவே. ஆகாதவன் என்று தள்ளப்பட்டேன், செத்தவனை போல நான் மறக்கப்பட்டேன், உடைந்த பாத்திரத்தை போல் நான் ஆனேன், ஆனாலும் உம்மை நான் நம்பியுள்ளேன். ஆமென். ஆகாதவன் என்று தள்ளப்பட்டேன், செத்தவனை போல் மறக்கப்பட்டேன். ஆகாதவன் என்று தள்ளப்பட்டேன், செத்தவனை போல் மறக்கப்பட்டேன். உடைந்த பாத்திரத்தை போல் நானே, ஆனாலும் உம்மை நம்பியுள்ளேயோ. உடைந்த பாத்திரத்தை போல் நானே, ஆனாலும் உம்மை நம்பியுள்ளே. நானோ கர்த்தாவே. என் காலமும் கரத்தில் என்று அறிவேன், நீரே என் நம்பிக்கை என்று நான் சொல்லுவேன். நீர் வர இன்னும் நான் காத்திருப்பேன், உம் நன்மை கண்டு நான் மகிழ்வேன். என் காலம் உம் கரத்தில் என்று அறிவேன், நீரே என் நம்பிக்கை என்று நான் சொல்வேன். என் காலம் உம் கரத்தில் என்று நான் அறிவேன், நீரே என் நம்பிக்கை என்று நான் சொல்வேன். நீர் வர இன்னும் நான் காத்திருப்பேன், உம் நன்மை கண்டு நான் மகிழ்வேன். நீர் வர இன்னும் நான் காத்திருப்பேன், உம் நன்மை கண்டு நான் மகிழ்வேன். நானோ கர்த்தாவே உம்மை நம்பி உள்ளேன், நீரே என் தேவன் என்று சொன்னேன். அநேகர் சொல்லும் அவதூறை கேட்டேன், ஆனாலும் உம்மை நம்பி உள்ளே. அநேகர் சொல்லும் அவதூறை கேட்டேன், ஆனாலும் உம்மை நம்பி உள்ளே. நானோ கர்த்தாவே.
கிருபை இரக்கம் அன்பு எங்கள் அன்பின் பிதாவே, இந்த செய்தி உங்கள் வெள்ளமில கருத்தில் கொடுக்குறேன். அடியான மறைத்து கத்த நீங்கள் பேசுங்க. ரேமா வார்த்தையை நாவில வைத்து பேசுங்க. சோர்வுகள், அசதிகள், பரிவினங்கள், தூக்கத்தை உண்டு பண்ணுகிற ஆவிகளை கட்டி கடிந்து நான் அப்புறப்படுத்துகிறேன். சபையார் உற்சாகத்தோடு கூட வார்த்தைகளை கேட்டு ஆவிக்குரிய வாழ்க்கையில் வளர்ந்து உமக்கண்டு எழுந்து பிரகாசிக்க, ஊழியம் செய்ய, ஆத்துமாக்களை ஆதாயப்படுத்த, சபைக்கு பிரயோஜனமுள்ளவர்களாய் மாற, உமக்கு கனி கொடுக்கிறவர்களாய் மாற கர்த்தர் என்னை மறைத்து நீங்க பேசும்படி நான் ஜெபிக்கிறேன். என்னை தாழ்த்துகிறேன், உங்க நாமத்தை மகிமைப்படுத்துகிறேன். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் பிதாவே, ஆமென். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஆமென். கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. தொடர் செய்தியை நம்ம தியானிக்க போறோம். ரோமருக்கு எழுதின நிருபம் 6ஆம் அதிகாரம் 23வது வசனத்தை வாசிங்க. பாவத்தின் சம்பளம் மரணம், பாவத்தின் சம்பளம் மரணம், தேவனுடைய கிருபை வரமோ நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினால் உண்டான நித்திய ஜீவன். ஆமென். நம்ம இப்ப தியானித்து கொண்டிருக்கிறோம் பாவம்னா என்ன, அது எது எதெல்லாம் பாவம், நம்ம பாவமே இல்லைன்னு நினைச்சிட்டு இருக்கிறதெல்லாம் பாவம் அப்படின்றத நம்ம தியானித்து கொண்டிருக்கிறோம். போன வர ஒரு காரியத்தை குறித்து தியானித்து பாதியில விட்டுட்டோம். அது என்னது? சுவிசேஷம். சுவிசேஷம் அறிவிக்காதது ஒரு பாவம். சுவிசேஷம் அறிவிக்காவிட்டால் அது எனக்கு ஐயோ. சுவிசேஷம் அறிவிப்பது என் தலைமையில் விழுந்த கடமை. அதெல்லாம் உங்க தலைமையில இருக்கு கடமை. இப்ப கல்யாணம் பண்ணா எப்படி நம்ம கடமை, மனைவி பிள்ளைகளை வளர்க்கணும், அவங்கள படிக்க வைக்கணும், அவங்களுக்கு சேர்த்து வைக்கணும்னு ஒரு கடமை இருக்குல்ல. அதே போல விசுவாசி நம்ம எல்லாருக்கும் பரலோக ராஜ்யத்துன்னு ஒரு கடமை இருக்கு. பூமியில இது கடமை, குடும்பம் சம்பாதிக்கணும், இதெல்லாம் ஒரு கடமை. அதே போல ரட்சித்த தேவனுக்கு நாம் செய்ய வேண்டிய கடமை ஆத்துமாக்களை ஆதாயப்படுத்துவது, சுவிசேஷம் அறிவிப்பது நம் மீது விழுந்த கடமை. காலத்தையும் நேரத்தையும் வீணடிக்காம நம்ம ஆத்துமாக்களை ஆதாயப்படுத்தணும். ஒரே ஒரு மனுஷனுடைய மனம் திரும்புறது நிமித்தம் பரலோக ராஜ்யத்துல மிகுந்த சந்தோஷம், பரலோகத்தை சந்தோஷப்படுத்துகிற அந்த ஊழியத்தை நீங்களும் நானும் என்ன பண்ணணும், செய்ய வேண்டும் என்று வேதம் சொல்லுகிறது. அது எப்படி செய்யணும் அப்படிங்கிறது இன்றைக்கு நம்ம தியானிக்க போறோம். எபிரேயர் 11:25 வாசிங்க. எபிரேயர் 11:25 படிங்க. அனித்தியமான பாவ சந்தோஷங்களை அனுபவிப்பதை பார்க்க மோசே சொல்றாரு பாருங்க. இந்த மைக்கு கொஞ்சம் சவுண்ட் கிளியர் பண்ணுங்க. அனித்தியமான பாவ சந்தோஷத்தை அனுபவிப்பதை பார்க்கிறோம், தேவனுடைய ஜனங்களோட துன்பத்தை அனுபவிப்பதையே தெரிந்து கொண்டு. அவன் ஒரு என்னது பார்வோன் வீட்டுல பார்வோனுடைய பெண் அவனை எடுத்து வளர்த்தான் மோசைய. அவனுக்கு எல்லா வசதியும் அந்த வீட்டுல இருக்கு. ஆனா அவன் என்ன சொல்ற பாருங்க, இஸ்ரவேல் ஜனங்க இப்படி கஷ்டப்படுறாங்க, நான் ராஜா வீட்டுல இருந்து என்ன பிரயோஜனம்? இந்த பாவ சந்தோஷத்தை அனுபவிப்பது பார்க்கலாம், செங்கல் அறுக்கிற கஷ்டப்படுற உதவாங்கிற தேவ பிள்ளைகளோடு கூட துன்பத்தை அனுபவிப்பதே அவன் என்ன பண்ணான், தெரிந்து கொண்டு அந்த வீட்டை விட்டு வந்துட்டான் பாருங்க. அதுதான் இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையில ஊழியம் செய்யணும்னா ஒரு தெரிந்து கொள்ளுதல் நமக்கு வேணும். ஒரு செலக்ட் பண்ணணும். நம்ம எதை செலக்ட் பண்ணணும்? நானும் ஆண்டவரோடு கூட இணைந்து, ஊழியக்காரோடு இணைந்து, சபையோடு இணைந்து நானும் என்ன பண்ண போறேன், ஆத்துமாக்களை ஆதாயப்படுத்துவது கஷ்டம்தான், சுவிசேஷம் அறிவிப்பது கஷ்டம்தான், ஊழியம் செய்வது கஷ்டம்தான். அதை தெரிந்து கொள்ளணும். செலக்ட் பண்ணி அந்த ஊழியத்தை செய்யும்படிக்காக நம்மை அர்ப்பணிப்போம் என்று சொன்னா கர்த்தர் நம்மை வல்லமையாய் கர்த்தர் எடுத்து பயன்படுத்துவார். அல்லேலூயா. புதிய ஏற்பாட்டுக்கும் பழைய ஏற்பாட்டுக்கும் வித்தியாசத்தை உங்களுக்கு காட்டுற பாருங்க. பழைய ஏற்பாட்டுல ஒருவன் திருமணமாகி குழந்தை இல்லை அப்படின்னு சொன்னா அது கடவுளுடைய சாபம். பழைய ஏற்பாடுல கல்யாணம் ஆகி குழந்தை பிறக்கலன்னா அது கர்த்தருடைய சாபம். அதனால தான் அண்ணால் கதறி அழுது ஜெபம் பண்ணி குழந்தையை பெற்று கொண்டான். புரியுதா? குழந்தை இல்லாம இருக்கக்கூடாது பழைய ஏற்பாடுல. ஆனா புதிய ஏற்பாடுல அந்த பிரச்சனை கிடையாது. புதிய ஏற்பாட்டுல சொல்லிட்டாரு, பிள்ளை பெறாத மலடியே நீ பாக்கியவதி. புதிய ஏற்பாடுல பிள்ளைகள் முக்கியம் இல்லை. புதிய ஏற்பாடுல என்னன்னா பரிசுத்த ஆவியின் அபிஷேகத்தை பெற்றிருக்கிற நீங்களும் நானும் பரிசுத்த ஆவியின் நிறைவோட கூட பரிசுத்த ஆவியானவரோடு கூட இணைந்து, அங்க ஆதாம் ஏவாளை இணைத்து நீங்க பூமி எங்கும் பழுகி பெருகி நிரப்புங்கன்ட்டார், மக்களை நிரப்புங்கன்ட்டார். அது நம்ம சொல்லாமலே செஞ்சிட்டோம் எல்லாரும், சரியா? அது இந்தியா அதுல ஃபர்ஸ்ட். நம்ம உலக பிரசித்தி நம்ம தான் பெரிய நிறைய நிரப்பிட்டோம், அது பிரச்சனை இல்லை. ஆனா
அங்கே எப்படி ஒரு மனுஷனையோ ஒரு மனுஷியை கொண்டு ஜனங்களினால் இந்த உலகத்தை நிரப்பினாரோ, அதே போல பரிசுத்த ஆவியானவரின் அபிஷேகத்தை கொண்டு நீ ஆணா இருந்தாலும் சரி பெண்ணா இருந்தாலும் சரி, ஆண்டவர் பரிசுத்த ஆவியானவர் நம்மை நிரப்பி ஒரு பரிசுத்தவான் மூலமாக ஒரு விசுவாசி மூலமாக இன்னொரு விசுவாசியை பிறப்பிக்கிற வாழ்க்கை தான் புதிய ஏற்பாடு. நாம குழந்தைகளை பெற்றெடுக்கணும். விசுவாசிகளை நீங்க பெற்றெடுக்கணும். யாரோடு இணைந்து? அங்க கணவனோடு கூட இணைந்து குழந்தைகளை பெற்றெடுத்தீங்க. இங்க ஆவியானவரோடு கூட இணைந்து நீங்க விசுவாசிகளை பெற்றெடுக்கணும். அத பவுல் சொன்னாரு, உங்களுக்குள் இயேசு கிட்ட பிறப்பதற்கு நான் கர்ப்ப வேதனைப்படுகிறேன். கர்ப்ப வேதனை என்று எவ்வளவு கஷ்டம். அது போலத்தான் ஒரு ஆத்மாவை சபைக்கு கொண்டு வரணும்னா ரொம்ப கஷ்டம். கர்ப்ப வேதனைப்படுகிறது போல ஆண் என்றும் இல்லை பெண் என்றும் இல்லை, நாம் எல்லாரும் ஆவியானவரோடு கூட இணைந்து ரட்சிக்கப்பட்ட நாம் இன்னொருவரை ரட்சிப்பில் நடத்தணும். அதுக்காக தான் கர்த்தர் நம்மீது அந்த கடமையை வைத்திருக்கிறார். நீங்க தான் அதை செய்யணுன்றத இன்றைக்கு நீங்க புரிந்து கொள்ளணும். புரிந்து ஒரு அலையிலேயே சொல்லுங்க. நான் 10 வருஷமா வரேன், 20 வருஷமா வரேன், இன்னும் ஒரு ஆத்மா கூட நான் சபைக்கு கொண்டு வரலன்னா நீங்க தான் மலடுகள். பழைய ஏற்பாட்டில் இருக்கிற சபிக்கப்பட்ட மலட்டு சபை, மலட்டு விசுவாசி, மலட்டு தன்மை உடையவர்கள் யாருன்னு சொன்னா ஒரு புதிய ஆத்துமாக்களை உருவாக்காதவர்கள். புதிய ஏற்பாட்டில் மலட்டு தன்மை உடையவர்கள். குழந்தை கல்யாணம் பண்ணி குழந்தை பிறக்கலன்னா உங்களுக்கு பிரச்சனையே கிடையாது புதிய ஏற்பாடுல. ஆனா ரட்சிக்கப்பட்டு ஒரு ஆத்மாவை நீங்க பெற்றெடுக்கலன்னா தேவனுடைய பார்வையில நீங்க மலட்டு தன்மை உடையவர்கள், சபிக்கப்பட்டவர்கள் என்பதை நாம் மறந்துவிடக் கூடாது. புரிதனுக்கு மட்டும் ஒரு ஆள் எளியா சொல்லுங்க. வேணி அம்மா பாருங்க, இந்த லதா சிஸ்டர் அவங்க தான் அனுப்புனாங்க. ஒரு குழந்தைய பெற்றெடுத்து இன்னைக்கு பக்கத்துல உட்கார வச்சிருக்கிறாங்க. நேத்து 2 பேரும் அனுப்புனாங்க. அவங்க வந்தோம், ஜெபம் பண்ணோம். நல்லா இருக்கா சிஸ்டருக்கு, தூங்குனீங்களா 2 பேரும்? ஆமேன். பாருங்க, அவங்க வந்தாங்க, அவங்கள கர்த்தர் விடுவித்தார். அவங்க சர்ச்சுக்குள்ள வந்துட்டாங்க. இன்னைக்கு அவங்க பரலோகத்துல யார் பேர்ல எழுதப்பட்டிருப்பாங்க? தேவி அம்மா, வேணி அம்மா பேர்ல எழுதப்பட்டிருக்கு. லிஸ்ட்ல வேணி அம்மா பேர்ல அவங்க 2 பேரு, லதா சிஸ்டர், இன்னும் 2-3 பேரை கூட்டு வந்திருக்காங்க. வேணி அம்மா பாருங்களா, அவங்களுக்கு நிறைய வேலை இருக்கு, பொறுப்பு இருக்கு, நிறைய கஷ்டங்கள் இருக்கு, வியாதி இருக்கு, எத்தனையோ குடும்ப பிரச்சனை இருக்கு. ஆனாலும் கர்த்தருக்கு செய்ய வேண்டிய அந்த ஊழியத்தை கரெக்டா செஞ்சுட்டாங்க. கரங்களை தட்டி ஆண்டவர் சந்தோஷப்படுத்துங்க. இதுதான் ஊழியம். உங்களை எல்லாத்தையும் விட்டுட்டு எங்களை போல வர சொல்ல ஆண்டவர். வேணி அம்மா மாதிரி எனக்கு ஃபோன் பண்ணி, பாஸ்டர் 2 பேரும் அனுப்புகிறேன், கொஞ்சம் ஜெபம் பண்ணுங்கன்னா நேற்று மத்தியானம் அனுப்புனாங்க, ஜெபம் பண்ணோம். இன்னைக்கு அழகாக சர்ச்சில் வந்து உட்காந்துட்டாங்க. அவங்க அடுத்த என் ஞானஸ்நானம் எடுப்பாங்க. பாருங்க, கர்த்தருக்கு சித்தமானா இந்த வாரமே எடுத்துருவாங்க. பாருங்க, அவங்க வர்ற ஞாயிற்றுக்கிழமை அவங்க ஞானஸ்நானம் எடுத்துருவாங்க. பாருங்க, எடுக்கும்போது பரலோகத்தில் வேணி அம்மாவுடைய கணக்கில் அந்த ஆத்துமாக்களுடைய பேர் பதிக்கப்படும். புரிதனுக்கு ஒரு அலையிலையா சொல்லுங்க. ஞானஸ்நானம் பெறாதவங்க மட்டும் கையை தூக்குங்க. உங்களுக்கு ஒரு செய்தி சொல்ல ஆவியானவர் சொல்லுகிறார், உற்சாகப்படுத்துறேன். ஞானஸ்நானம் எடுக்கல, புதுசா வந்திருந்தாலும் பரவாயில்ல, நீங்களும் அப்படியே கையை தூக்குங்கள். அது ஏந்திச்சு நில்லுங்க, பார்க்கல எத்தனை பேர் சபையில் இருக்கிறீங்கன்னு. உங்களுக்கு ஒரு ஆச்சரியமான செய்தி ஒன்று நான் சொல்ல போறேன். நில்லுங்க நில்லுங்க நில்லுங்க, உங்களுக்கு திட்டமாட்டேன், அடிக்க மாட்டேன், எல்லாம் ஆச்சரியப்படுவீங்க. பாருங்க, நான் சொல்ற செய்தியை கேட்டு பாருங்க. இத்தனை பேரும் அடுத்த கண்ணபிரதர் நீங்க ஞாயிற்றுக்குள்ள ஞானஸ்நானம் எடுத்துருங்க, உங்க பையனை கர்த்தர் ஆசீர்வதிப்பார். ஒன்றும் பயப்படாதீங்க. ஏன் நான் சொல்றேன்னா, கண்ணபிரதரை பார்க்கும்போது அதை எனக்கு ஞாபகப்படுத்தினார். ஒரு 30 வருஷத்துக்கு முன்பாக இதே இந்த சர்ச்சில் 30-35 வருடத்துக்கு முன்பாக இந்த சபையில ஒரு தம்பி இருந்தார். அந்த தம்பி யாருன்னா, வீரப்பனுக்கு வண்டி ஓட்டுறவன், லாரி கடத்தல், சேவூர் வரைக்கும் லாரி வரும், இங்க இருந்த திருப்பூர் தாண்டி அவர் விட்டு இது போல. ஆனா அவர் வீரப்பனை பார்த்ததில்ல. ஆனா அந்த கூட்டாளி அவினாசில கள்ள நோட்டு அடிக்கிறவங்கள கார் ஓட்டுறவன், நிறைய கேஸ் அவன் மேல இருக்கு. ஒரு நாள் இங்க இருந்து ஞானஸ்நானத்துக்காக லாரியில விசுவாசிகள் எல்லாம் கூட்டு போவாங்க. அப்படி கூட்டிட்டு போகும்போது அவங்க தெரியாம இவனுடைய லாரியை எடுத்துட்டாங்க. இவன் லாரி டிரைவர். இவருடைய லாரியில விசுவாசிகள் எல்லாம் ஏற்றி போயிட்டாங்க சத்தியமங்கலம். அங்க போய் எல்லாருக்கும் ஞானஸ்நானம் கொடுத்து கொண்டிருக்கும் போது இந்த டிரைவர் பக்கத்துல குளிச்சுட்டு இருக்கிறாரு. தண்ணியில நல்லா குளிச்சுட்டு இருக்கும் போது இவங்களை பார்க்கிறார். அன்னைக்கு 30 பேருக்கு ஞானஸ்நானம் கொடுத்துருக்காங்க. கோயம்புத்தூர்ல இருந்து, சேவூர்ல இருந்து எல்லாரையும் கூட்டிட்டு வந்து நம்ம ஓவர்சீர் கொடுத்துட்டு இருந்திருக்கிறார். அப்போ இவன் பார்த்துட்டே இருந்திருக்கிறான் குளிச்சுட்டு. அப்புறம் கொடுத்துட்டு இருக்கும் போது அந்த பாஸ்டர் கிட்ட வந்து கேட்டுக்கிறான், பாஸ்டர்
என்ன இது இப்படி பண்றீங்க, எல்லாம் இங்க வந்து இப்படி முழுகி முழுகி இப்படி பண்றீங்கன்னு பாஸ் சொல்லுங்க. இப்படி பண்ணாதான் நாங்கெல்லாம் பரலோகம் போவோம். இது பேர் தான் ஞான ஸ்நானம். இது எடுக்கலைன்னா பரலோகம் போக முடியாது. ஆண்டவர் இது எடுத்தா பாவம் மன்னிப்பு நிச்சயத்தை கொடுப்பார், பரலோகம் போலான்னு சொன்னோன்னே அந்த கொலைக்கூட்டக்காரன், அந்த கடத்தல்காரன் பாருங்க, நான் எடுக்கட்டுமான்னு கேட்டுக்கிறான். நான் எடுக்கலாமா அப்படின்னு ஒன்னு அந்த பாஸ்டர் ஓவர்சீர் கிட்ட போய் கேட்டுக்காரு. ஓவர்சீர், பாஸ்டர் இப்படி கூப்பிடியா, கொடுத்துடலாம், சர்ச்சுக்கு வந்தானா வரலன்னா கொடுத்துடலான்னு சொல்லி அவருக்கு அங்கே ஞானஸ்நானம் கொடுத்துட்டாங்க. நீங்கள் நம்ப மாட்டீங்க, அவர் ரட்சிக்கப்பட்டு என் கூட தான் பைபிள் காலேஜ் படித்து இன்னைக்கு திருநெல்வேலி பக்கத்தில் களக்காடு என்னது பனங்குடிங்கிற இடத்துல நம்மை விட பெரிய ஆலயத்தை கட்டி இன்னைக்கு ஆயிரக்கணக்கான ஆத்துமாக்களை ஆதாயப்படுத்தி தேவனுடைய நாமத்தை மைமைப்படுத்தி கொண்டு இருக்கிறார். கரங்களை தட்டி ஆண்டவர் சந்தோஷப்படுத்துங்க. ஆனா இவங்க கூட ரட்சிக்கப்பட்டவங்க பரிசுத்தவான்கன்னு போய் ஞானஸ்நானம் கொடுத்தாங்க பாருங்க, அவங்களெல்லாம் சர்ச்சில் காணோம். நம்முடைய நினைவுகள் வேற, கர்த்தருடைய நினைவுகள். நம்ம முகத்தை பார்த்து ஞானஸ்நானம் கொடுத்தா ஆளை காணோம். அவன் சும்மா திருட்டுத்தனம் வந்தவனை கொடுத்து அவர் கேஸை நடத்திட்டு இருந்தவரை எங்கள் பைபிள் காலேஜுக்கு எதிர் வீடு, நாங்களாம் ஒன்றா படிச்சுட்டு இருந்தோம். ஒரு நாள் டேய் வானாரு, என்ன பேர் ஜேக்கப், பேர் ஜேக்கப்பா மாத்தியாச்சு, என்னப்பா இங்கே இருக்கிறேன்னு கேட்டார் அவர் வக்கீல். நான் இல்லை மனம் திரும்பிட்டேங்க, நான் ஃபாதர் ஆகிட்டேன் அப்படின்னு உடனே அவரே கோர்ட்டில் அதை சப்மிட் பண்ணி இவன் மனம் திரும்பி இவன் கிறிஸ்தவ போதகன் ஆகிட்டான், அவனுடைய கேஸ் எல்லாம் நீங்கள் ரத்து பண்ணணும்னு சொல்லி கவர்மெண்ட்டில் எல்லாம் ரத்து பண்ணிட்டாங்க. இன்னைக்கு ஒரு பெரிய பாஸ்டர், டிஸ்ட்ரிக்ட் பாஸ்டரா இன்னைக்கு ஊழிய செய்த ஜேக்கப் நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கும், பழைய விசுவாசி, இந்த சபையினுடைய விசுவாசி. பார்த்தீங்களா? அப்போ ஞானஸ்நானம் என்பது நீங்கள் தகுதி அடையிலேயே எனக்கு அப்படிலாம் நினைக்கக்கூடாது. அது எடுத்தாலே பிறகு ஒரு பெரிய அற்புதம் நினைக்கும். இன்னொரு அற்புதம் சொல்லிட்டா, நம்ம சர்ச்சில் ஃபர்ஸ்ட் சர்வீஸ்க்கு வந்துட்டு போனார் ஒருத்தர். அப்போ பைபிள் காலேஜில் தான் ஞானஸ்நானம் கொடுப்பாங்க. இங்கேருந்து கூட்டு போய் பைபிள் காலேஜ் ஞானஸ்நானம் கொடுக்கணும். எல்லாம் பின்னாடி தொட்டி, ஞானஸ்நான தொட்டி, முன்னாடி ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாம் இருப்போம், அங்கே முன்னாடி கேட் இருக்கும். இதே இங்கே சேவூர்லேருந்து அங்கே ஞானஸ்நானம் கொடுக்க ஒரு கூட்டம் வந்திருக்கிறாங்க. அந்த கூட்டம் வந்ததுல எல்லாம் அங்கே ஞானஸ்நானம் கொடுத்துருக்குறாங்க. ஒருத்தர் நல்ல ஞானஸ்நானம் எடுத்தோன்னே நல்ல ட்ரெஸ் எல்லாம் மாத்திட்டு அந்த குளிருக்கு அப்படியே முன்னாடி வந்து கேட்டு முன்னாடி அழகா பீடி குடிக்கிறார். நல்ல பீடி குடிக்கிறார். ஆனா நான் இந்த சர்ச்சுக்கு வந்த பிறகு அதே விசுவாசி தான் எனக்கு நல்ல ஒத்துழைப்பா இருந்து உதவியா இருந்து இன்றைக்கு அவரு நல்லா இருந்து அவங்க பிள்ளைங்க பெற்று எடுத்து அவங்க கல்யாணம், இன்னைக்கு தாத்தா ஆகி அவர் ஃபர்ஸ்ட் சர்வீஸ் வந்துட்டு போயிட்டார், பேர் சொல்ல விரும்பல. இன்னைக்கு அவரை கர்த்தர் சாட்சியாய் வைத்திருக்கிறார். அவர் பீடி குடித்துட்டு ஞானஸ்நானம் எடுத்தாருன்னு சொல்லி கர்த்தர் அவர் என்ன பண்ணல, புறம்பே தள்ளவில்லை. ஞானஸ்நானம் என்பது பிதாவாகிய தேவனுடைய சித்தம், கட்டளை, இயேசு வழி, இயேசுவின் வழி. அதனால நீங்களே என்ன பண்ணக்கூடாது, தாமதம் பண்ணக்கூடாது. தண்ணீர் இருக்க தடையேன். காந்தியக மந்திரி அவர் ரட்சிக்கப்பட்டவரோ ரட்சிக்கப்படலையோ, தண்ணீர் இருக்க வாப்பா ஞானஸ்நானம் எடுன்னு கொடுத்து விட்டார் பிலிப்பு. அதே போல உங்களுக்கெல்லாம் ஞானஸ்நானம் கொடுக்க நான் ஆயத்தமா இருக்கிறேன். அடுத்த ஞாயிற்றுக்கிழமை எல்லாம் ஒரு ட்ரெஸ்ஸை கொண்டு வாங்க, எக்ஸ்ட்ரா ஒரு ட்ரெஸ் கொண்டு வாங்க, ஞானஸ்நானம் பெறுங்க. உங்க வாழ்க்கையிலும் கர்த்தருக்கு சித்தமானா இது போல அற்புதங்கள் எல்லாம் நடக்கும். கரங்களை தட்டி ஆண்டவர் சந்தோஷப்படுத்துங்க. இது போலதான் நான் சொல்றது. இப்ப வேணி அம்மா உட்காருங்க, ஆத்துமாக்களை கொண்டு வந்தது போல நாம் பிள்ளைகளை பெற்றெடுக்க வேண்டும். நீங்க ஆத்துமாக்களை பெற்றெடுக்க வேண்டும். ஏன் நாம் அந்த ஊழியத்தை செய்யணும்? மத்தேயு 5ஆம் அதிகாரம் 13-14 வசனத்தை வாசிங்க. நீங்கள் பூமிக்கு உப்பாய் இருக்கிறீர்கள். உப்பானது சாரமற்று போனால் எதினால் சாரமாக்கப்படும்? வெளியே கொட்டப்படுவதற்கும் மனுஷரால் மிதிக்கப்படுவதற்குமே ஒழிய வேறொன்றுக்கும் உதவாது. பாத்தீங்களா? சபைக்குள்ள இருக்கிற நீங்களா யாரு உப்பு இருக்கீங்களா இல்லையா? நீங்க சொல்லணும். உங்களுக்கு அப்பதான் புரியுதா இல்லையான்றது எனக்கு புரியும். நீங்களாம் யாரு? உப்பாய் இருக்கிறீங்க. உலகத்துல ஒரு பழமொழி இருக்கு, உப்பில்லாத பண்டம் குப்பையில. என்றைக்கு நாம இந்த உலகத்துல இல்லாம பறந்து போறோமோ அன்றைக்கு இந்த உலக குப்பையா மாறிடும். ஒரு இனிமே இருக்காது யாருக்கு. எந்த அது உபத்திரவ காலம்னு ஆண்டவர் சொல்ல. விசுவாசிகள் இல்லாத உலகம் உபத்திரவ காலம். நீங்க இருக்கிற வரைக்கும் தான் இந்த உலகத்திற்கு கிருபை, இரக்கம், அன்பு, கொஞ்சம் சாப்பாடு, கொஞ்சம் மழை எல்லாம் பெய்யுது. பார்த்தீங்களா? இதுல தெரியுமா? நீங்க இந்த உலகத்துல இருக்கிற வரைக்குதான். என்றைக்கு ஆண்டவர் உங்களை என்னை மறுரூபமாக்கி கொண்டு போய் விடுவாரோ அன்றைக்கு உப்பில்லாத பண்டம் போல இந்த உலகம் மாறிவிடும்.
ஒரு சந்தோஷம் இந்த உலகத்துல இருக்க. அதனால தான் அதுக்கு உபத்திரவ காலம் என்று ஆண்டவர் பேர் வைத்திருக்கிறார். அப்ப இந்த உலகத்துக்கு நீங்கள் எவ்வளவு முக்கியமானவர்கள் என்பதை நீங்க புரிந்து கொள்ளணும். உங்க அக்க பக்கத்துல இருக்கிறவங்க, வீட்டுல இருக்கிறவங்க, ரட்சிக்கப்படாதவங்க எல்லாம் வாழ்க்கையை இனிமையாய் அதை ருசியாய் மாத்துகிற உப்பாக கர்த்தர் உங்களை இந்த தேசத்துல வைத்திருக்கிறார், சபையில வைத்திருக்கிறார். அந்த உப்பு சாரமட்டு போச்சுன்னா அது என்ன பண்ணுவாங்க? கொட்டப்படுவதுக்கும் மிதிக்கப்படுவதுக்கு தான். உப்புக்கு பார்த்தீங்களா உலகத்துல மதிப்பே கிடையாது. இப்போ பேக்கெட் பண்ணி டாடா சால்ட் அந்த சால்ட்டுன்னு பத்திரமா கடைக்குள்ள வச்சிருக்காங்க. ஆனா அந்த நாட்கள்ல நீங்க பார்த்தீங்கன்னா உப்பு இந்த கடைக்காரங்க பொருளெல்லாம் கடைக்குள்ள வச்சு பூட்டிட்டு போவாங்க. ஆனா உப்பு எங்க இருக்கும்? வெளியவே கிடக்கும், அந்த மூட்டையோட வெளியே. ஏன்னா அது எவனே எடுத்துட்டு போக மாட்டான். நம்மளை போல எவனா நம்மளை மதிக்கிறான இந்த உலகத்துல? யாரும் மதிக்கிறது இல்லை. வெளியே தான் கிடக்கும் அந்த கல் உப்பு. ஆனா அந்த கல் உப்பை கொண்டு அந்த கடைக்குள்ள பத்திரமா வச்சா அத்தனை மளிகை பொருட்களை போட்டு நீ சிக்கன் குழம்பு வச்சாலும் மட்டன் குழம்பு வச்சாலும் வெளியே இருக்கிற அந்த உப்பை கொஞ்சம் போடலன்னா அது குப்பை தான். புரியுதுன்ற ஒரு அலையில சொல்லுங்க. உலகத்துல என்னதான் இருந்தாலும் நீங்களும் நானும் இல்லைன்னா இந்த உலகம் குப்பை தான். அதை புரிந்து கொள்ளுங்க. அப்படிப்பட்ட ஒரு உப்பாங்க உங்களை வைத்திருக்கிறாருன்னா நாம ஆண்டவருக்கு, உலகத்தில் இருக்கிற மக்களுக்கு ருசியை கொடுக்கிறவர்களாய், அவர்களை ரட்சிக்கிறவர்களாய், அவர்களுக்கு பிரயோஜனம் உள்ளவர்களாய், உப்பு எப்படி தன்னைத்தான் கரைத்து கொண்டு நமக்கு இனிமையை தருகிறதோ அதுபோல சில தியாக உணர்வோடு கூட நேரத்தையும் காலத்தையும் பணத்தையும் அதற்காக கொடுத்து உலக பொருளை கொடுத்தாகிலோ நீங்க நண்பர்களை என்ன பண்ணுங்க? சம்பாதிங்க, கொண்டு வாங்க, சபைக்கு கொண்டு வாங்க என்றார். அப்போ ஒவ்வொருவரும் நாம் கர்த்தர்கண்டு இந்த உலகத்துல மற்றவர்களுக்கு இனிமையை கொடுக்கிற, ரட்சிப்பை கொடுக்கிற, விலை மதிக்க முடியாத உப்பாக இருக்கிறோம் என்பதை நீங்க மறந்து விடக்கூடாது. நாம் பெற்ற இந்த ரட்சிப்பை மற்றவர்களுக்கு கொடுங்க. நீங்க சும்மா வேணி அம்மா மாதிரி அப்படியே போன் நம்பர் கொடுத்து அனுப்பி விட்டா போதும், கர்த்தர் பார்த்து கொள்வான், அவங்களை ரட்சிப்பா. இதுதான் ஊழியம். இதை செய்ய நீங்க ஒப்பு கொடுங்க. ரெண்டாவது பாருங்க, படிங்க மத்தேயு 5:13-14 படிச்சிட்டீங்களா? நீங்கள் உலகத்துக்கு வெளிச்சமாய் இருக்கிறீர்கள். நீங்க உலகத்துக்கு அடுத்தது எப்படி இருக்கீங்க? வெளிச்சமா இருக்கிறீங்க. நல்ல கவனிங்க. நீங்க உலகத்திற்கு வெளிச்சம் நீங்க தான். பாருங்க, இப்ப லைட் எல்லாம் இருக்குதுன்னா எப்படி வெளிச்சமா இருக்கிறோம். அப்ப நாம் என்னன்னா, இருளில் வாழ்ந்த ஜனங்க பெரிய வெளிச்சத்தை கண்டாங்க. இயேசு பெரிய வெளிச்சம். நம்ம இயேசுவினிடத்திலிருந்து பெற்றுக்கொண்ட சின்ன சின்ன வெளிச்சங்கள், நட்சத்திரங்கள், நிலாக்கள். நீங்க தான் எல்லாருக்கும் வெளிச்சம். இருளில் வாழ்ந்து கொண்டிருக்கிற ஜனங்களுக்கு வெளிச்சத்தை நீங்க கொடுக்கணும். அப்படி நீங்க வெளிச்சமா நீங்க மாறினீங்கன்னா என்ன நடக்கும்னு படிங்க. மலையின் மேல் இருக்கிற பட்டணம் மறைந்திருக்க மாட்டாங்க. நல்ல கவனிங்க. மலையின் மேல் இருக்கிற பட்டணம், ஊட்டி குன்னூர் எல்லாம் பாருங்க, நீங்க தூரத்துல இருந்து பார்த்தாலும் தெரியும். கொடைக்கானல் தூரத்துல இருந்து பார்த்தாலும் தெரியும். அதை மறைக்கவே முடியாது. ஏன்னு சொன்னா அது எங்க இருக்கு? மலையின் மேல இருக்க. கண்மலையாகி இயேசுவின் மேல நீங்க இருந்தீங்கன்னா இந்த உலகத்துல உங்களை யாரும் மறைக்கவே முடியாது. அப்படி மறைவா இருக்காம நீங்க உயரத்துல இருக்கணும்னா நீங்க உங்க விளக்கை கொளுத்தி அதை வெளிச்சமாக்கணும். எழுந்து பிரகாசி உன் ஒளி வந்தது. இருள் உங்களுக்குள்ள இருக்கக்கூடாது. நீங்க ஆவியில நிரம்ப, அபிஷேகத்துல நிரம்பி உங்களை ஒளியாக நீங்க மாற்றும் போது பாருங்க, ஆட்டோமேட்டிக்கா ஆண்டவர் உங்களை உயர்த்திடுவார். அதுக்கு ஒரு உதாரணம் சொல்றாரு பாருங்க. ஆண்டவர் விளக்கை கொளுத்தி, ஒருத்தர் விளக்கை கொளுத்தி மரக்காலால் மூடி வைக்காமல், மூடி. இப்ப நான் நல்ல ஒரு விளக்கை கொளுத்திட்டு இது உள்ள வச்சுட்டேன்னு வைங்க, உங்களுக்கு தெரியுமா? தெரியவே தெரியாது. பாருங்க, உங்களுக்கு தெரியக்கூடாதுன்னு உள்ள தண்ணி ஜூஸ் எல்லாம் வச்சிருக்கிறேன். புரியுதா? நீங்க பார்க்க கூடாதுன்னு. ஆனா அதே சமயத்துல இந்த லைட்டை கழட்டி நான் உள்ள வைப்பேனா? இந்த பல்பெல்லாம் கழட்டி உள்ள வைப்பேனா? வைக்க மாட்டேன். ஏன் இந்த பல்பெல்லாம் மேல வச்சிருக்கிறேன்? இதெல்லாம் என்ன கொடுக்கறதா இருக்கிறது? உங்களுக்கு வெளிச்சம் கொடுக்கிறது. வெளிச்சம் கொடுக்கறதே உள்ள வைக்க மாட்டாங்க. இயேசு சொல்றார், மரக்கால அடியில நீங்க வைக்க, கட்டிலுக்கு அடியில வைக்க மாட்டீங்க. விளக்க கொளுத்தி உங்க வீட்டுல ஹைட்டா உயரமான இடத்துல தான் நீங்க வைப்பீங்க. இப்ப பல்ப் எல்லாம் வந்துருச்சு. அப்ப பல்ப் இல்லாதனால ஆண்டவர் விளக்கு உதாரணம் சொல்லியிருக்கார். இன்னைக்கு லைட் எல்லாம் வந்துருச்சு. லைட் என்ன பண்ணிருக்கிறோம்? எல்லாம் மேலதான் இருக்கு பாருங்க, ஒரு லைட்டு கீழே இல்லை. பாத்தீங்களா? அது போல நீங்க ஆவியில நீங்க வெளிச்சம் உள்ளவங்களா மாறினீங்கன்னா சேவூர் சர்ச்சில் இங்க சேர்ல நீங்க உட்கார்ந்து இருக்க மாட்டீங்க. உங்களை உலகத்துல உயரமான ஸ்தான கர்த்தர் கொண்டு சென்று உங்களை ஒரு மோகன்ஜி லாசஸ் போல, ஒரு டிஜே ஐயாவை போல, ஒரு ஃபாதர் பெர்க்மன்ஸ் போல, ஒரு பெரிய ஊழியக்காரர் போல உலகமே பார்க்க முடியும் உயர்த்திடுவார். இந்த லைட்டினுடைய பவர் அதிகம் ஆக 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 பாருங்க, அதை நம்ம உயர்த்தி கொண்டே இருப்போம். இது சின்ன, இது 5 வாட்ஸ் இங்க வச்சிருக்கிறோம். ஆனா இது 1000 வாட்ஸ் பல்புன்னு வைங்க, கிரிக்கெட் கிரவுண்ட்ல வைப்பாங்க. 2000 வாட்ஸ் 3000 வாட்ஸ் கிரிக்கெட் கிரவுண்ட்ல. அப்படி அது பேர் என்னது? ஃபிளட் லைட்.
ஃப்ளட் லைட் அது பேரு. அது ஏன் அவ்வளோ ஹைட்ல வச்சிருக்காங்கன்னா அது அந்த கிரவுண்டுக்கே வெளிச்சம் கொடுக்குது. பவர்ஃபுல்லா இருக்கனால அந்த கிரவுண்டையே இருளை நீக்கி ஒளியை உண்டாக்குகிற பெரிய பல்பா இருக்கனால உயர்ந்த இடத்துல வைத்திருக்கிறோம். அது போலதான் ஒரு சின்ன விளக்க நீங்க வீட்டுல மேல மரம் வைக்கிறது போல நீ பவரை நீ வெளிச்சம் கொடுக்க 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 ஆவியில நிரம்பி நீ ஜெபிக்க 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 கர்த்தர் உன்னை உயர்த்தி கொண்டே பவர் ஆக 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 நீ கீழே இருக்க முடியாது. ஆண்டவனை உயர்த்தி உலகத்துல உயர்ந்த ஸ்தானத்துல கொண்டு போய் ராஜாக்களும் அதிகாரிகளும் உன்னிடத்துல நடந்து வர முடியாது. அந்த பவர் லைட்டை நோக்கி வரும். ஒரு கரங்களை விளக்கம் இருக்குன்னா அதை நோக்கி கப்பல் வருது பாருங்க. ஒரு தோட்டத்துல ஒரு பெரிய விளக்கு எரியுதுன்னா பூச்சிங்கெல்லாம் அதை தேடி வருது பாருங்க. அது போல இந்த உலகத்துல இந்த கிராமத்துல நீ ஒரு விளக்காக வெளிச்சமாக ஜெபிக்கிறவனாக நீ இருப்பாயானா உங்க ஊர்ல இருளில் வாழ்ந்த ஜனங்கள்ல இந்த பெரிய வெளிச்சத்தை தேடி வருவாங்க. கரங்களை தட்டி ஆண்டவர் சந்தோஷம். உங்க வாழ்க்கையில் ஆண்டு உங்களை உயர்த்தி உங்களை ஏரோப்ளைன்ல கூட்டு போய் சிங்கப்பூர், மலேசியா, அமெரிக்கான்ற இடத்துல எல்லாம் உங்களை ஊழியத்துல ஆண்டவர் பயன்படுத்தணும்னா நீங்க உங்களை வெளிச்சமாய் மாற்றிக்கொள்ளணும். பல்பு ஃபீஸ் போயிடுச்சுன்னு வைங்க, எவனாவது பயன்படுத்துவானா? எவ்வளோ கரண்ட் நீங்கள் உள்ளே கொடுத்தாலும் அது எரியவே எரியாது. நம்ம சர்ச்சில் நிறைய ஃபீஸ் பண்ண பல்புங்க இருக்குது. கர்த்தர் உன்னை நித்தமும் நடத்தி நான் பாடினாலும் அது ஒன்றும் நடத்துகிற மாதிரியே தெரியல. ஏன்? கரண்ட் உள்ளே போக மாட்டேங்குது, அது எரியவே மாட்டேங்குது. இவன் எப்படா முடிப்பா போகலான்ட்டு உட்காந்துருக்குது. முடிஞ்சோடனே அப்படியே போய் எரியிற பல்பாக இருக்கணும். கரண்ட் கொடுக்க 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 அது என்ன ஆகும்? பவரா புரியுதுன்னா கூட அலையிலையா சொல்ல. ஏன் ஆண்டவர் உங்களை பயன்படுத்தலை? ஏன் நீங்கள் ஆத்தும ஆதாயப்படுத்தலை? ஏன் உங்களுக்கு அந்த உற்சாகம் இல்லைன்னா ஃபீஸ் போன பல்பாக இருக்கக்கூடாது, சாரை மட்டும் போன உப்பாய் இருக்கக்கூடாது. அதை மிதிக்கப்படுவதற்கு கொட்டப்படுவதற்கு தான் பயன்படுமே தவிர சபைக்குள்ள கர்த்தர் உங்களை கையில் எடுத்து பயன்படுத்தவே முடியாது. நீங்கள் ஊழிய செய்கிறேன்னு நினைச்சாலும் ஆண்டவர் பயன்படுத்த மாட்டான். பல்பு எரிஞ்சாதானே பயன்படுத்துவோம். ஃபீஸ் போன பல்பு யார் எடுத்து பயன்படுத்துவான்? அருமையான தேவனுடைய பிள்ளைகளை, நீங்கள் உங்களை வெளிச்சங்களாக மாற்றிக்கொள்ளணும், உப்புகளாக நீங்க மாற்றிக்கொள்ளணும், சாரமேற்றப்பட்ட உப்புகளாக இருக்கணும். நீங்க நல்லா ஜெபிக்க 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 ஆண்டவர் உங்களை உயர்த்தி கொண்டே இருப்பார். நேற்றைய தினத்துல ஒரு மெசேஜ் உங்களுக்கு அனுப்பியிருந்தேன். நீங்க தான் அதெல்லாம் பார்க்கறதே கிடையாது. வாட்ஸ்அப்ல எல்லாம் பார்ப்பீங்க, ஆனா பாஸ்ட் அனுப்புறத பார்க்க மாட்டீங்க. அங்க ஒரு டாக்டர் ஜெயராணி ஒருத்தர் இருக்கிறாங்க. அவங்களுடைய சாட்சியை சொல்லியிருக்காங்க. அவங்க ஆசி குடும்பத்துல இருக்கும் பொழுது அவங்க ரட்சிக்கப்பட்டதுக்கு நிறைய எதிர்ப்பு. அப்ப அவங்க கிளினிக்ல அவங்க ஹாஸ்பிட்டல் வைத்திருக்கிறாங்க. அந்த ஹாஸ்பிட்டல்ல அவங்க வேலை செய்து கொண்டிருக்கும் பொழுது 11 மணிக்கு அவங்க ஃப்ரெண்ட் ஒருத்தர் வருவாங்களா, நம்ம வேணி அம்மாவுக்கு மேரி சிஸ்டர் ஃப்ரெண்டு மாதிரி கூட்டிட்டு வருவாங்களா. 2 பேர் சேர்ந்து ஒரு 2 மணி நேரம் ஜெபம் பண்ணுவாங்களாம். அந்த அம்மா சொல்லுது, எதுக்கு ஜெபம் பண்ணேன்னு எங்களுக்கு தெரியல, ஆனா 2 மணி நேரம் ஆண்டவருடைய சமூகத்துல நாங்க துதித்து ஸ்தோத்திரத்தை ஜெபம் பண்ணிட்டே இருந்தோம். கர்த்தர் எங்களை கொஞ்சம் கொஞ்சமா எங்களை உயர்த்தினா, எங்களை அபிஷேகித்தா, வல்லமை வரங்கள் கிருபைகளை தந்தா. இன்றைக்கு உலகம் முழுவதும் போய் ஊழிய செய்யத்தக்கதா கர்த்தரை உன்னத நிலைக்கு அந்த டாக்டர் அம்மாவை கர்த்தர் உயர்த்தி இருக்கிறார். இன்னைக்கு எங்க ஊர்ல எங்க சாந்தூர்லயே ஏக்கரக்கணக்கான எஸ்டேட்டை வாங்கி அவங்க ஒரு பெரிய ப்ரேயர் ஹால் கட்டிட்டு இருக்கிறாங்க. அவங்க கணவரும் ஊழியம் செய்கிறா. அந்த அம்மா என்ன சொல்லுதுன்னா, நான் ஒன்று இல்லாத மறைந்திருந்த யாருக்கு தெரியாம இருந்த என்னை இன்னைக்கு உலகத்திற்கே தெரியப்படுத்தினது நோக்கம் என்னன்னா, நான் ஆண்டவருடைய சமூகத்தில் உட்காந்து ஜெபித்ததோ துதித்ததோ தனிமையில மொட்டை மாடியில போய் நான் ஆண்டவரை பாடி ஆராதித்தது தான் என்னை உயர்த்தினதுன்றாங்க. புரியுதா உங்களுக்கு? அதுதான் மேட்ரு. உங்களுக்கு எதுவுமே தெரியாம இருக்கலாம், தேவனோடு கூட தொடர்பு கொண்டு அவருடைய முகத்தை நோக்கி உங்க முகத்தை பிரகாசமாக்குங்க. உங்க பிரகாசத்தை கண்டு கர்த்தர் உங்களை கையில எடுத்து உயர்த்துவா. ராஜாக்கள் அதிகாரிகள் உங்களிடத்துல வருவார்கள். நீங்க கூட ஊழியம் செய்யலாம், தனியா ஒரு சர்ச்சை ஆரம்பித்து ஊழியம் செய்யலாம், அல்லது நீங்க ஆத்துமாக்களை ஆதாயப்படுத்தி நம்ம சர்ச்சுக்கு கொண்டு வரலாம். இந்த சர்ச்சை கொண்டு வரதுக்கு உங்களுக்கு பொறாம இருக்குதுன்னா வேற சர்ச்சை கூட நீங்க கொண்டு போய் என்ன பண்ணலாம், சேர்த்தலாம். ஆனா உங்க மூலமா யாரோ ஒருத்தர் ரட்சிக்கப்படணும் என்கிற ஒரு பாரம் உங்களுக்கு வரணும். புரியுதா நான் சொல்றது? இந்த சர்ச்சை கொண்டு வரதுக்கு உங்களுக்கு பொறாம இருக்கலாம், இந்த பாச்சு சரியில்லை, இவர் ஊர் சுத்துறாரு, அப்படிலாம் உங்களுக்கு குறை இருந்தா நீங்க நல்ல ஊழிய செய்கிற சபைகள் எத்தனையோ இருக்கு, அங்க அனுப்பி வைங்க அவங்கள, அவங்க அங்க பத்திரமா வளரட்டும். ஆனா எப்படியாகிலும் உங்க மூலமா ஆத்துமாக்கள் என்ன ஆகணும், ரட்சிக்கப்படணும்ன்ற ஒரு தரிசனம் உங்களுக்கு வேணும். சாகிறதுக்குள்ள ஒரே ஒரு மனுஷனை நீங்க ரட்சிப்புல நடத்துங்க, பரலோகத்துல தேவதூதர்கள் மத்தியில மிகுந்த சந்தோஷம். பரலோகத்தை சந்தோஷப்படுத்த விரும்புறேன்ற ஒரு அலையிலையா சொல்லுங்க. ரட்சிக்கப்படாத நரகத்துக்கு போய் கொண்டிருக்கிற யாராவது ஒருத்தரை தப்புவீங்க,
அதுவே பெரிய ஊழியம். ஏன்னு சொன்னா 2 வாலிபர்கள் இருந்தாங்க. ஒருத்தர் ரட்சிக்கப்பட்டவன், ஒருத்தர் ரட்சிக்கப்படாதவன். ரொம்ப க்ளோஸ் நண்பர்கள். எங்க போனாலும் காலேஜ் படிக்கிறது இவங்க 2 பேரும் பிரிக்கவே முடியாது. அப்படிப்பட்ட நண்பர்கள். அது இந்த ரட்சிக்கப்படாத பையன் ஒரு நாள் பைக் ஆக்சிடென்ட்ல செத்து போயிட்டான். செத்து போன பிறகு அவன் நரகம், அந்த பாதாளம், அங்க போயிட்டு யோசிக்கிறான், தப்பிக்கவே முடியாது. மேல ஆண்டவரை நோக்கி ஜெபம் பண்றான். ஆண்டவரே, என் கூட இருந்த என் உயிர் நண்பன், நாங்க 2 பேர் உயிருக்கு உயிரா பழகணும். ஆனா ஒரு நாள் கூட அவன் இப்படி ஒரு நரகம் இருக்கு, இப்படி ஒரு பரலோகம் இருக்கு, இயேசு மையான தேவன், சர்ச்சுக்கு வாடா அப்படின்னு என்னை கூப்பிடவே இல்லை ஆண்டவரே. அவன் என்னை கூட்டிட்டு போயிருந்தா நான் இந்த நரகத்துக்கு வந்திருக்கவே மாட்டேன்னு சொல்லி அவனை குறித்து இவன் தேவனிடத்துல குற்றம் சாட்டினான். இன்றைக்கும் நம்மோடு கூட இருக்கிறவங்களுக்கு நீங்க இயேசு சொல்லாம அவங்க மரித்து போனாங்கன்னா நம்மை குறித்து தேவனிடத்துல குற்றம் சாட்டுவாங்க. தேவன் நம்மோடு இருந்தவங்களை குறித்து நம்மிடத்துல கணக்கு கேட்பான். அதனால்தான் யாரா இருந்தாலும் நீங்க என்ன சொல்லிருங்க, சுவிசேஷத்தை அறிவிச்சிருங்க. நான் ஏன் சர்ச்சில் சில பேருடைய பேரை சொல்றேன்னா, நீங்க பணக்காரங்க, அவங்கள பிரெயின் வாஷ்னா அவங்கள நான் முகஸ்துதி பண்றேன்னு நீங்க நினைக்க கூடாது. போன வார கூட நான் வெளியூர்ல இருந்தேன். வேணி அம்மா வீட்டுக்கு அவங்க பார்ட்னர் யாரோ ஒருத்தர் கார் வாங்கிட்டு வந்திருக்காரு. அவங்க பக்கா இந்துக்கள். அந்த அம்மா பாருங்க, உடனே எனக்கு ஃபோன் பண்ணி, பாஸ்டர் அவர் வந்திருக்காரு, புது காரு, நான் ஜெபம் பண்ணலான்னு கூட்டிட்டு வரேன், நீங்க ஜெபம் பண்ணுங்க, ஆண்டவரை பத்தி சொல்லுங்கன்றாங்க. அப்ப அம்மா நான் இல்லம்மான்னு அவங்களே கூட்டிட்டு வந்துட்டாங்க. அவங்களே கூட்டிட்டு வந்து சர்ச்சுக்களை கூப்பிட்டு வந்து அவருக்கு ஜெபம் பண்ணி அவர் ஆசீர்வச்சு அனுப்பிட்டாங்க. எவ்வளோ பெரிய ஊழிய பாருங்க. இதைதான் நாம செய்யணும். இதைத்தான் ஆண்டவர் எதிர்பார்க்கிறான். ஒருவரை யாரா இவங்க ரட்சிக்கப்படுவாங்க, இவங்க ரட்சிக்கப்பட மாட்டாங்க அப்படிலாம் நீங்க நினைக்கவே கூடாது. எவனையும் பிரகாசிப்பிக்க பண்ணுகிற தேவன் நம்முடைய தேவன். எந்த மனுஷனையும் பிரகாசிப்பிக்க பண்ணுகிற மெய்யான ஒளி நம்ம ஆண்டவர். அந்த ஒளியாக உங்களை மாற்றி இருக்கிறார், வெளிச்சமாக. உங்களுடைய வெளிச்சம் அவங்க முகத்துல பிரகாசிக்கப்படும் போது அது எவ்வளவு பெரிய கோடீஸ்வரங்களா இருந்தாலும், எவ்வளவு பெரிய மோசமான ஆளுங்களா இருந்தாலும் அவங்களை ரட்சிப்பார். கரங்களை தட்டி ஆண்டவர் சந்தோஷப்படுத்த பார்க்கலாம். அதனால உங்களோடு கூட இருக்கிற எத்தனை பேர் நீங்க பார்க்குறீங்களோ நீங்க புரிந்து கொள்ளுங்க, இவர்களை ஏன் ஆண்டவர் என்னிடத்துல கொடுத்திருக்கிறார், ஏன் இவர்களிடத்துல என்னை கொண்டு போயிருக்கிறார், இவர்களுக்கு என்னை ஆசீர்வாதமாய் கொண்டு போயிருக்கிறார். நீங்க விசுவாசிக்கணும். அவர்களோடு கூட உங்களை இணைச்சி ஏதோ ஒன்று தொழில் பண்றீங்க, பழகுறீங்க, அவங்க கூட நீங்க இருக்கிறீங்கன்னா ஏன் தேவன் உங்களை அங்க கொண்டு போயிருக்கான்னா, அவங்கள உங்களுக்குள்ள இருக்கிற ஆவியானவர் அவர்களை டச் பண்ணி அவங்கள ரட்சித்து சபைக்கு கொண்டு வரதா உங்களை அங்க வைத்திருக்கிறார். ஆனால் நீங்க இயேசு பத்தி சொல்லவோ, இயேசு பத்தி பேசவோ, இயேசு உங்களுக்கு செய்த நன்மைகளை சொல்லவோ ஒருபோது வெக்கப்படக்கூடாது. அதை சொல்லும் போதுதான் அவங்க மனக்கண் திறக்கப்பட்ட, ஐயோ எனக்கு ஒரு பிரச்சனை, எனக்கு சொன்னா நல்லா ஆகுமா, பாஸ்டர் ஃபாதர் கிட்ட போலாமா, வருவாங்க. அவங்க ரட்சிக்கப்படும் போது அந்த ஆசீர்வாதம் உங்க பேர்ல எங்க இருக்கும், பரலோகத்துல இருக்கும். இவங்க தான் கூட்டு வந்தாங்க, பரலோகத்துல வரும்போது உங்க பேர்ல அங்க லிஸ்ட்ல இருக்கு. அவனவனுடைய கிரியைக்கு தகுந்த பலன் என்னோடு கூட. ஆண்டவருக்கு உங்களிடத்துல நம்ம இடத்துல எதிர்பார்க்கிற பெருசு ஒன்றும் கிடையாது. உங்களை நான் ரட்சித்தேன், நீங்க யாராவது ஒருத்தர் ரட்சியில நடத்துங்க, யாராவது ஒருத்தர் ரட்சிப்பில் நடத்துங்க. உங்க கூட படிக்கிற பிள்ளைங்க, உங்களோடு இருக்கிறவங்க, உங்க உறவுகள் யாரா இருந்தாலும் சரி, அவங்களை பாவத்திலிருந்து அந்த நரகத்திலிருந்து தப்பு வைக்கிற அந்த ஊழியத்தை செய்கிற ஊழியத்தை கர்த்தர் நம்மிடத்துல கொடுத்து நம்மை உப்பாய் மாற்றி இருக்கிறார், வெளிச்சமாய் மாற்றி இருக்கிறார். நாம் அவங்களுக்கு உப்பாகவும் வெளிச்சமாகவும் வாழணும். அப்படி இல்லைன்னா மார்க்கு 9:50 வாசிங்க. உப்பு நல்லதுதான், உப்பு சாரமற்று போனால் அதற்கு எதினாலே சாரம் உண்டாக்குவீர்கள். உங்களுக்குள்ளே உப்புடையவர்களாய் இருங்கள், ஒருவரோடு ஒருவர் சமாதானம் உள்ளவர்களாயும் இருங்கள். சாரமற்று போச்சுன்னா, பவர் இல்லாம போச்சுன்னா ஒண்ணு இல்லை. அதனால நீங்க பவரா இருங்க, சாரமற்ற உப்பா இருங்க. ஒருவேளை அவங்க உங்களை வெளியே வச்சிருக்கலாம், மதிக்காம உங்களை அவங்க வீட்டுல வெளியே வச்சிருக்கலாம். ஆனா நீங்க தான் அந்த வீட்டுக்கு ருசியை கொடுக்கிறவர்கள் என்பதை மறந்து விடாம ஆத்துமாக்களை ரட்சிப்பில் நடத்துங்க. கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பார். புரிதுன்னு ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. எப்படி நம்ம இருக்கக்கூடாது? 2 பேதுரு 2:17 வாசிங்க. இவர்கள் தண்ணீர் இல்லாத கிணறுகளும். விசுவாசிகளை சொல்ல நம்மலாம் கிணறுகள். கிணறுல என்ன இருக்கணும்? தண்ணீர் இருக்கணும். ஹலோ, இருக்கிறீங்களா? இருக்கிறேன் அல்லேலூயா சொல்லுங்க. நீங்கெல்லாம் உங்க ஊர் மத்தியில இருக்கிற ஒரு பெரிய கிணறுன்னு நினைச்சுக்கங்க. இப்ப உங்களை தான் சொல்றார், என்னதான் சொல்றார்,
இந்த பகுதியில் அந்தந்த பகுதியில் நம்மள ஒரு கிணறா வச்சிருக்காரு ஆண்டவர். ஆனால் இந்த விசுவாசிங்க எப்படி இருக்காங்கன்னு சொல்றாரு பாருங்க. தண்ணீரற்ற கிணறு இருக்குது, விசுவாசி இருக்குது, வார வாரம் சர்ச்சுக்கு வந்துட்டு போகுது, எல்லாம் கரெக்டு தான். ஆனால் அந்த கிணறு கிட்ட போய் பார்த்தா என்ன இல்லை? தண்ணி இல்லை. தாகத்தோடு வர்றாங்க ஜனங்க, சாகர நிலையில வர்றாங்க ஜனங்க, ஏதாவது கிடைக்காதன்னு வர்றாங்க. அங்க வந்தா என்ன இல்லை? அவங்க தாகத்தை தீர்க்கிற தண்ணீர் இல்லாத கிணறுகளாய் நீங்க இருக்கிறீங்கன்றாரு. நம்மெல்லாம் ஆண்டு என்ன விசுவாசிகளுடைய இருதயத்திலிருந்து ஜீவ தண்ணீர் உள்ள நதிகள் புறப்படும். நாமும் நிறைவா ஆசீர்வாதமா இருக்கணும். நம்மிலே வழிந்து போகிற தண்ணீர் இந்த சத்தியமங்கலம் அந்த கோபி பகுதியிலெல்லாம் செழிப்பாக்குற நதியை போல அது போற பக்கம்லாம் என்ன பண்ணணும்? நதி செழிப்பாக்கணும். உங்களை மற்றவர்களை செழிப்பாக்குகிற நதிகளாய் கிணறுகளாய் கர்த்தர் நம்மை சபைக்குள் வைத்திருக்கிறார் என்பதை ஒருபோது நீங்க மறந்து விடக்கூடாது. அதனால என்னவா? தண்ணீரற்ற கிணறுகளும் சுழல் காற்றினால் அடியுண்டு ஓடுகிற மேகங்களுமாய் இருக்கிறார்கள். பாருங்க, அடிக்கிற வெயிலுக்கு சில சமயம் சேவூர் பகுதியில் அப்படியே மேகம் வரும். நம்ம அப்பா துணி கிணையெல்லாம் எடுத்து அப்பா கொஞ்ச நேரம் மழை வரப்போது, நல்லா சூடாக டீ போட்டு குடிக்கலாம், காப்பி போட்டு குடிக்கலான்னு சொல்லி வீட்டுக்குள்ளே போயிட்டு வந்து வெளியே பார்த்தா மறுபடியும் வெயிலாக இருக்கும். வந்த மேகம் அது மழை பெய்யாம மறுபடியும் அது வந்த பண்ணமே போயிடுது. நம்ம எவ்வளோ ஏமாத்துது பார்த்தீங்களா? மழை வருதுன்னு நம்ம காத்திருப்போம், அந்த மேகம் அப்படியே போயிடுது. உங்களையும் அப்படிதான். இவங்க மூலமா ஆசீர்வாதம் வரும், இவங்க ஜெபம் பண்ணுவாங்க, இவங்க எனக்கு நன்மை செய்வாங்க, இவங்க எனக்கு எதாவது செய்வாங்கன்னு ஜனங்க எதிர்பார்க்குறாங்க. மேகத்தை போல யாருக்கும் எந்த பிரயோஜனம் இல்லாம நம்ம பாட்டுக்கு வந்துடுறோம், நம்ம பாட்டுக்கு போயிடுறோம். ஒருத்தருக்கும் நம்மால ரட்சிப்பு இல்லை, நிம்மதி இல்லை, சமாதானம் இல்லை, செழிப்பு இல்லை. அவர்களை குளிர்விக்கத்தக்க ஒரு மழை இல்லாத மேகத்தை போல அப்படியே புரண்டு ஓடி விடுகிறோம். இப்படிப்பட்ட விசுவாசிகளாய் நாம் இருக்கிறதுனால தேவன் கண்ணீர் விடுகிறார். தேவனுக்கும் பிரயோஜனம் இல்லை, இந்த பூமிக்கும் பிரயோஜனம் இல்லை, எந்த மனிதனுக்கும் பிரயோஜனம் இல்லாத ஒரு தண்ணீரே இல்லாத ஒரு கிணறு ஊர்ல இருந்தா யாருக்கு பிரயோஜனம்? அது என்னத்தான் கொட்டுவாங்க? போய் குப்பையை தான் கொட்டுவாங்க. பார்ப்பாங்க, ஒரு வருஷம் பார்ப்பாங்க, 2 வருஷம் பார்ப்பாங்க, தண்ணியே வரல. ஊர் மக்களை ஒருத்த முதல்ல போய் குப்பையை கொட்டுவான், அடுத்த வீட்டுக்காரன் பார்ப்பான், அவன் போய் கொட்டுவான். கஷ்டம் 3-4 வருஷத்துல அந்த டேங்கே என்னதான் இருக்கும்? வெறும் குப்பை கோலமா இருக்கும். நல்ல தண்ணீர் கொடுத்திருந்த அந்த கிணறு குப்பையா கிடக்கும், ஒன்னும் அங்க இருக்காது. ஆனா தண்ணீர் கொடுக்கிற கிணற பாருங்க, சுத்தம் பண்ணிட்டே இருப்பாங்க, அதை கழுவிட்டே இருப்பாங்க, அதை அழுக்காக விடவே மாட்டாங்க. அதன் மூலமா நமக்கு தண்ணீர் வருகிறது. அதுதான் ஆண்டவர் சொல்றார். ஆனால் அருமையான தேவனுடைய பிள்ளையே, நீ தண்ணீர் கொடுக்கிற ஒரு நல்ல கிணறாய் இருக்கணும், நல்ல மழையை கொடுக்கிற மேகமாய் இருக்கணுமே தவிர தண்ணீரற்ற ஒரு மேகத்தை போல நம்ம வாழ்வோம் என்று சொன்னா நம்ம வாழ்க்கையில என்ன நடக்கணும்? ஆண்டவர் சொல்றார் பாருங்க, என்றென்றைக்கும் உள்ள காரிருளே இவர்களுக்கு வைக்கப்பட்டிருக்கிறது. என்றென்றும் உள்ள காரிருளே அவர்களுக்கு வைக்கப்பட்டிருக்கிறது. யூதா வாட்சிங்களா? யூதா 1:12 என்ன சொல்றாரு பாருங்க, இவர்கள் உங்கள் அன்பின் விருந்துகளில் கரைகளாய் இருந்து. இப்படிப்பட்ட ஒண்ணுமே பிரயோஜனம் இல்லை, ஆனா ராம்பூஜனத்துக்கு மட்டும் கரெக்டா வந்துருவாங்க. சரிங்க, பயமின்றி கூட விருந்துண்டு. அதெல்லாம் பயமே கிடையாது. ஆண்டவருக்கு ஊழிய செயலியே, ஆத்மா ஆதாயம் பண்ணலையே, நான் ஒன்றும் பண்ணலையே, அதெல்லாம் பயப்பட மாட்டாங்க. நான் ராபோஜனை கலந்துக்குவாங்க. தங்களை தாங்களே மேய்த்து கொள்ளுகிறார்கள். அதனால தங்களை தாங்களே அவங்களை மேய்த்து கொள்கிறார்கள். இவர்கள் காற்றுகளால் அடியுண்டோடுகிற தண்ணீரற்ற மேகங்கள். பார்த்தீங்களா? இவங்க காற்றுகளால் அடியுண்டோடுகிற தண்ணீரற்ற மேகங்கள். உண்மையான தண்ணி இருக்கிற மேகத்துல ஒரு காத்து பட்டுச்சுன்னு வைங்க, என்னவா பெய்யும்? புரியுதுன்னு அலையிலையா சொல்லுங்க. ஒரு தண்ணி நிறைய இருக்கிற ஒரு மேகம் இருந்துச்சுன்னா காத்து பட்ட உடனே மழை பொழிஞ்சிரும். பலூன் உடைச்ச மாதிரி, பலூன் ஃபுல்லா தண்ணி இருந்து குத்துனீங்கன்னா அப்படியே தண்ணி கொட்டும். அதே போல மேகம் ஃபுல்லா தண்ணி இருந்துச்சுன்னா ஒரு காத்து பட்ட உடனே மழை அந்த ஊர்ல பெஞ்சு. அதனால தான் மரம் இருந்தா மழை வரும், மரம் இருந்தா மழை வரும்னு சொல்றாங்க. பார்த்தீங்களா? அந்த தண்ணீர் நிறைந்த மேகம் வரும்போது இந்த சில்லுன்னு ஒரு காத்து போய் பட்ட உடனே அப்படியே மழை பெஞ்சிரும். ஆனா இந்த மேகம் தண்ணி இல்லாததுனால போய் காத்து வீசினா மழையா பெய்யாம காத்து போற பக்கமே போயிருது நம்மளை போல. புரியுதுன்னா ஒரு அலையிலையா சொல்லுங்க. அது போல நம்ம இருக்கக்கூடாது. அப்படி நம்ம இருந்தா மத்தேயு 21:19 ஒரு உதாரணம் சொல்ல பாருங்க. அது பூரா படிச்சிட்டீங்களா? 12 படிக்கலையா? சரி, அதை படிங்க.
இலையுதிர்ந்து இலையுதிர்ந்து கனியற்று கனியற்று 2 தரம் செத்து 2 தர செத்து வேரற்று போன மரங்களும் வேறற்ற போன மரங்களும் தங்கள் அவமானங்களை நுரை தள்ளுகிற அமளியான கடல் அலைகளும் மார்க்கம் தப்பி அலைகிற நட்சத்திரங்களுமாய் இருக்கிறார்கள். நட்சத்திரத்துக்கு ஒரு ரூட் வச்சிருக்காரு, அந்த ரூட்ல தான் அது போகும். ஆனா இப்படிப்பட்ட ஒண்ணுமே வேலை செய்யாம ஊழியம் செய்யாம ஆத்மா பாரம் இல்லாம சர்ச்சை மேல பாரம் இல்லாம வந்தோம் போனோன்னு இருந்தா அவங்க வாழ்க்கையில வழி விலகி மார்க்கம் தப்பி போற ஒரு நட்சத்திரத்து போல அவங்க இஷ்டத்துக்கு எங்கேயாவது போயிருவாங்கன்னு ஆண்டவர் வருத்தப்படுகிறார். புரிதுன்ற அலையிலேயே சொல்லுங்க. மார்க்கம் தப்பின ஒரு நட்சத்திரத்து போல இருக்கக்கூடாது. நம்ம வெளிச்சத்தை கொடுக்கிற வழி காட்டுகிற நட்சத்திரம். இயேசு எங்க பிறந்திருக்கிறாருன்னு ஒரு நட்சத்திரம் வழி காண்பித்தது. அப்படிப்பட்ட இயேசுவுக்கு நேரா பரலோகத்துக்கு நேரா ரட்சிக்கப்படாதவர்களை வழிகாட்டுகிற ஒரு நட்சத்திரங்களாக நீங்கள் ஜொலிக்க வேண்டும், மின்ன வேண்டும் என்று கத்த நட்சத்திரங்களாய் நம்மை சபைக்குள் கொண்டு வந்து வைத்திருக்கிறா. நம்ம நல் வழிகாட்டுகிற ஆலயத்துக்கு நேராய், ரட்சிப்புக்கு நேராய், பரலோகத்துக்கு நேராய் வழிகாட்டுகிற நல்ல நட்சத்திரங்களாய் நாம் மாறுவோம். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பார். கரங்களை தட்டி ஆண்டவர் சந்தோஷப்படுத்துங்க பார்க்கலாம். இப்ப மத்தேயு 21:19 வாசிங்க. அப்பொழுது வழி அருகே ஒரு அத்தி மரத்தை கண்டு பாருங்க, இயேசுக்கு ரொம்ப பசி. அவர் அப்படியே வராரு. வரும்போது ஒரு அத்தி மரம் செழிப்பா தள 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 பச்சை பசேலன்னு இருக்குது. அதை பார்த்துட்டு அவர் வராரு. வரும்போது என்ன நடக்குது பாருங்க. அதனிடத்திற்கு போய் அதில இலைகளை அன்றி வேறொன்றையும் காணாமல், அந்த மரம் நல்ல இலை இருக்கு, செழிப்பா இருக்கு, ஆனா பழம் இல்ல. இனி ஒரு காலம் உன்னிடத்தில் கனி உண்டாகாது இருக்க கடவது என்றார். அவர் பசியா வராரா? அது பழம் இல்லையா? பார்த்தன கோபம் வருது ஆண்டவருக்கு. நாமும் அப்படிதான் பாருங்க. இயேசுவை ஏற்றுக்கொள்ளும் ஒண்ணு இல்லாம சர்ச்சுக்கு வந்தோம். வந்த பிறகு அந்த மரத்தை போல செழிப்பாயிட்டோம். நம்மளை பார்த்தா கார் வாங்கியாச்சு, வீடு கட்டியாச்சு, குழந்தை பெத்தாச்சு, குழந்தை கல்யாணம் பண்ணியாச்சு, நகை நட்டு வாங்கியாச்சு, பணம் சேர்த்து வச்சாச்சு. இன்னைக்கு ஒரு குறை நமக்கு இல்லை, நல்லா ஜம்முன்னு இருக்கிறோம். இப்ப இயேசு என்ன பண்ணனா, நம்ம செழிப்பா இருக்கிறத பார்த்துட்டு நம்ம வீட்டுக்கு வராரு. சரி, இவங்க வீட்டுக்கு போனால் நம்ம பசியை ஆற்றுவாங்க அப்படின்னு வந்தா அங்கே கனியே இல்லை, அன்பில்லை, சமாதானம் இல்லை, சந்தோஷம் இல்லை, நீடிய பொறுமை இல்லை, சாந்தம் இல்லை, இச்சை அடக்கம் இல்லை, விசுவாசம் இல்லை, ஊழியம் இல்லை, ஆத்ம பாரம் இல்லை, ஒன்றும் இல்லை. ஆனால் செழிப்பாக இருக்குது, விசுவாசி செழிப்பாக இருக்குது, எல்லாம் இருக்குது, ஒன்றும் இல்லை. அவர் கோபம் வந்து அந்த மரத்தை சபிச்சிட்டாரு. அது வேறு முதல்ல என்ன ஆகி போச்சு? உடனே அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, இயேசு சொன்னா கனி கொடாத மரம் வெட்டுண்டு அக்னியில போடப்படும். ஆனா கனி கொடுக்கிற மரமோ பிதாவினால் சுத்தப்படுத்தப்படும். கனி கொடுக்கிற மரமோ சில சமயம் குப்பை வளரும், கீழே குப்பை புல்லு மரம் வளரும். வளர்ந்த உடனே இது சின்ன சின்ன பாவம் செஞ்சிருச்சு, இந்த மரத்தை வெட்டு அப்படின்னு ஆண்டவர் பிதா வெட்ட மாட்டார். அவன் கொஞ்சம் தப்பு பண்றான், என்னமோ வளருது, என்னமோ சினிமாக்கு போற மாதிரி தெரியுது, கொஞ்சம் ஜோக்கெல்லாம் இவன் பாக்குற மாதிரி தெரியுது, ஆனா இவன் நல்ல ஊழி செய்யறான், ஆத்மா ஆதாயப்படுறான், சப்புக்கு பிரயோஜனமா தான் இருக்கிறான், ஆனா கொஞ்சம் அவனை ட்ரபிள் பண்ணுதுறான், போங்கடா அதுல புடிங்க எடுங்கடான்னு சொல்லி அது சுத்தப்படுத்துவார். அந்த மரத்தை அப்படியே வைப்பார், வெட்ட மாட்டார். கொஞ்சம் கொஞ்சத்தை அவங்க தப்பு செய்யும்போது சிச்சித்து அவங்களை சரிப்படுத்தி அந்த மரத்தை இன்னும் அதிக கனிகள் கொடுக்க பண்ணுவார். கரங்களை தட்டி ஆண்டவர் சந்தோஷப்படுத்துங்க. வெட்ட மாட்டார், கனி கொடுக்கிற மரத்தை வெட்ட மாட்டார். சின்ன சின்ன தப்பு பண்ணாலும் அதை சரிப்படுத்தி சுத்தப்படுத்தி பரிசுத்தப்படுத்தி சிச்சித்து அடித்து உதைத்து அந்த மரத்தை அப்படியே வச்சிருப்பார். ஏன்? அது நல்ல கனி கொடுக்குது. உங்க வீட்டில் ஒரு நல்ல மாமரம் நல்ல ருசியா கனி கொடுக்குதுன்னா அதுக்கு ஒரு சின்ன பூச்சி கீச்சி வந்தோன்னா வெட்ட மாட்டீங்க, அந்த பூச்சியை தான் கொள்ளுவீங்க, அந்த வேறு தான் சரி பண்ணுவீங்க, அந்த குப்பையை தான் எடுப்பீங்க, சுத்தி தண்ணி விடுவீங்க, அதை சுத்திகரித்து கொண்டே இருப்பீங்க. ஏன்? நல்ல ருசியை கனி கொடுக்குது. அதே போல நீ கத்தற்கண்டு பயன்படுகிற ஒரு விசுவாசியா சபைக்குள் இருப்பாய் என்று சொன்னா, உன்னை அறியாம சின்ன சின்ன தவறுகள் உன் வாழ்க்கையில குறுக்கிட்டு வரும்போது கூட அதை உணர்த்தி சிச்சித்து உன்னை சரிப்படுத்தி உன்னை பரிசுத்தப்படுத்தி தொடர்ந்து நீ கனி கொடுத்து கொண்டே இருக்கும்படிக்கு கர்த்தர் தம்முடைய கையில எடுத்து உன்னை பயன்படுத்துவார். அல்லேலூயா. அநேக தேசங்களுக்கு உன்னை கொண்டு போவார், அநேக மாநிலங்களுக்கு உன்னை கொண்டு போவா. அவர் சித்தமா எந்த இடத்துல போய் யாரை உன்னை கொண்டு ரட்சிக்க வேண்டும் என்று நினைப்பாரோ அவர்களெல்லாம் உன்னை கொண்டு கர்த்தர் ரட்சிப்புல நடத்துவார். புரிந்துகிறாள் இல்லையா? சொல்லுங்க. அதனால நீங்க அந்த மாறுமுடியவர்களாய் மாறுங்க. உங்க மூலமா நிறைய ஊழியக்காரர்களை கர்த்தர் எழுப்புவார். மோகன்சல் ஆசஸ் பிரதர் எடுத்துக்கங்களேன். அவர் ஒரு இந்து குடும்பத்துல பிறந்த வளர்ந்தவர், இயேசுவை பிடிக்காதவர், இயேசுவை திட்டுறவர், அப்படிப்பட்ட மோசமான ஒரு மனுஷன். அவருக்கு ஹார்ட்ல பிரச்சனை வந்து மரண தருவாயில வாலிப பிராயத்துல அவர் வீட்டுல படுத்து மரணத்துக்கு விட்டுட்டாங்க, டாக்டர்ல கைவிட்டாங்க. அப்ப எதிர்பாராம அவரோடு கூட படிச்ச ஒரு வாலிப தம்பி அவங்களுக்கு பார்க்க போயிருக்கிறார். அவருடைய நண்பர் போன இடத்துல
அவர் நிலைமையை பார்த்து அவன் கீழே அவர் கட்டில படுத்திருக்காரு. இந்த வாலிப தம்பி கீழே உட்கார்ந்து, அவன் சாதா விசுவாசி. வாலிப பிள்ளைங்களை கவனிங்க, உங்க மேல எவ்வளவு பெரிய கிருபை இருக்கு, நீங்க என்ன ஊழிய செய்யணும்னு புரிந்து கொள்ளுங்க. காலத்தின் நேரத்தை வீணடிக்காதீங்க. அப்படிப்பட்ட வியாதியஸ்தர் வீட்டுக்கு நீங்க போய் ஜெபம் பண்ணுங்க. தெரியாதவங்க வீட்டுக்கு போய் ஜெபம் பண்ணுங்க. அவன் முழங்கால் படிட்டு அப்படியே ஆண்டவரை நோக்கி ஜெபித்து இருக்கிறான். ஆண்டவரே நண்பருக்கு சுகத்தை கொடுங்க. இவன் ஜெபத்தை முடிக்கிறதுக்குள்ள அவர் எழுந்திரிச்சு உட்கார்ந்துட்டாரு. ஹார்ட் வீக்கமெல்லாம் போயிடுச்சு, கால் வீக்கமெல்லாம் போயிடுச்சு. நல்லா குதிக்கிறார், நடக்கிறார். தொட்டு ஜெபம் பண்ணல, ஒண்ணும் பண்ணல. அவன் பாட்டுக்கு ஜெபித்து கொண்டு இருக்கிறான். ஆண்டவர் தானா அற்புதம் நடக்குது. அதற்காகவே கர்த்தர் நம்மை அழைத்திருக்கிறார். இன்னைக்கு ஜெபித்த பையன் எங்க இருக்கிறான்னு நமக்கு தெரியல. ஆனா அந்த ஜெபித்த பையன் மூலமா ரட்சிக்கப்பட்ட மோகன் சிலாசஸ் பாருங்க, உலக பிரசித்தி பெற்ற ஊழியக்காரரா இருக்கிறார். இப்போ உங்களை கொண்டு அப்படிப்பட்ட ஊழியக்காரரை எழுப்புது தேவனுடைய சித்தமா இருக்குமானா, நீங்க வீடுகளுக்கு போய் வியாதியஸ்தர்களுக்காக நீங்க ஜெபம் பண்ணுங்க. கையெல்லாம் வைக்க வேண்டாம், முழங்கால் படிட்டு ஜெபம் பண்ணிட்டு வாங்க. அவங்களுக்கு சுவிசேஷம் அறிவிச்சிட்டு வாங்க. சர்ச்சுக்கு வாங்கன்னு சொல்லிட்டு வாங்க. ஆண்டவர் பற்றி சொல்லுங்க. எங்க நம்பரை கொடுத்துட்டு வாங்க, இங்க அனுப்பி வைங்க. வேணி அம்மா மாதிரி நாங்க ஜெபம் பண்றோம், அவங்கள ரட்சிப்புல நடத்துகிறோம். கர்த்தர் நடத்துவோம். இதான் ஊழியம். எப்படிப்பட்ட அற்புதங்களை அதிசயங்களை சாதாரண ஒரு ஜெபத்துல நடப்பிக்கிற தேவர் உங்களையும் அப்படிப்பட்ட காரியங்களிலே. அப்போ உங்களுக்கு எவ்வளவு சந்தோஷமா இருக்கு பாருங்க. இப்ப மோகன் சிலாசஸ் ஐயா மூலமா நடக்கிற அந்த ஆசீர்வாதம் எல்லாம் அதுல ஒரு பங்கை யாருக்கு கொடுப்பாரு? பரலோகத்துக்கு போனா ஜெபம் பண்ண பையனுக்கு கொடுப்பாரு. அவனை மறக்க மாட்டாரு, அவனை ஒருபோதும் ஆண்டவர் மறக்க மாட்டார். அந்த ஆசீர்வாதத்துல ஒரு பகுதி பரலோகத்துல அவனுக்கும் இருக்கும், அங்க பலன் அங்க இருக்கும். நீங்களும் அது போல அநேகருக்கு ஜெபித்து ரட்சிப்புல நடத்துகிற ஊழியத்தை, சுவிசேஷ ஊழியத்தை நீங்க செய்யுங்க. உங்களையும் என்னையை கொண்டு கத்த ஒரு பெரிய கூட்டத்தை இந்த பகுதியில உருவாக்கி பரலோகம் கொண்டு போய் சேர்க்க கர்த்தர் உதவி செய்வார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? செஞ்சிடலாண்ட ஒரு அலையிலையா சொல்லுங்க பார்க்கலாம். இந்த செய்தி முடியல, அடுத்த வாரம் தொடரும். எல்லாரையும் எழுந்து நில்லுங்க. இன்னும் 10-15 நிமிஷம் இருக்கு. பாஸ்டம்மா ஜெபம் பண்ணி முடிப்பாங்க. அதுக்குள்ள ஒரு பாட்டை பாடி நம்ம ஆவியில நிரம்பி நாம இந்த ஜெபத்துக்குள்ள போவோம். எல்லாரும் கீபோர்டு வாசிங்க பார்க்கலாம். ஹல்லேலூயா. ஜீவ தண்ணீரே, ஆவியானவரே, வற்றாத நதியாக வாரும் போதகரே. ஜீவ தண்ணீரே, ஆவியானவரே, வற்றாத நதியாக வாரும் போதகரே. வாருமையா போதகரே, வாருமையா போதகரே, வற்றாத ஜீவ நதியாக. கரங்களை தட்டே. வற்றாத. ஆமேன். உங்க இருதயத்திலிருந்து ஒரு ஜீவ தண்ணி நதி புறப்படணும். ஆமேன். ஆவியானவர் அம்மே வற்றாத நதியாக வாரும் போதகரே. அம்மேன். ஜீவ தண்ணீரே, ஜீவ தண்ணீரே, அம்மே வற்றாத நதியாக வாரும் போதகரே. கணுக்காலளவு, கணுக்காலளவு, அம்மே முழங்கால் அளவு போதாதையா, கணுக்கால் அளவு போதாதையா, முழங்கால் அளவு போதாதையா. நீந்தி நீந்தி மூழ்கணுமே, நீந்தி நீந்தி மூழ்கணும், மிதந்து 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 மகிழணுமே, நாம் மிதந்து. ஆமென். வறுமையா வறுமையா. கேளுங்க, எல்லாரும் கேளுங்க. ஓ ஆத்மாதை பண்ணுனப்பா, அபிஷேகத்தை தாங்க, அனலை தாங்க. வற்றாத ஜீவநதியாக, அம்மே வற்றாத ஜீவநதியாக, ஜீவ தண்ணீரே, ஆவியானவரே, வற்றாத நதியாக வாரும்போது போகும் இடமெல்லாம் தண்ணீரே. நீங்க போற இடமெல்லாம் ஆரோக்கியம், நீங்க போற இடமெல்லாம் பரிசுத்தம். ஆமே. போகும் இடமெல்லாம் ஆரோக்கியமே, நதியை போல பாயும் இடமெல்லாம் பரிசுத்தமே. போகும் இடமெல்லாம் ஆரோக்கியமே, நீங்க போற பக்கம்லாம் அற்புதம் நடக்கும். பரிசுத்தமே சேரும் இடமெல்லாம் ஆறுதல், நீங்க போற பக்கம்லாம் ஆறுதல். ஆறுதலே
செல்லும் இடமெல்லாம் செழிப்பு தானே. ஆமே, செல்லும் இடமெல்லாம் செழிப்புதானே. ஆமென். வறுமையா போதகரே போதகரே வறுமையா எல்லாராவில நிரம்பி வச்சாத ஜீவ நதியாக அனல் மூட்டி விடுங்க, அனல் மூட்டி விடுங்க. தீபாலரபாசம் அமே ஜீவ தண்ணீரே ஆவியானவரே வச்சாத நதியாக மாறு போதகரே. அமே ஜீவ தண்ணீர் அமே அமே வச்சாத நதியாக கோடி 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 மீனவர் கூட்டம் அம்மே ஓடி ஓடி வலை வீசணும். இந்த சேவர் முழுவதும் அவினாசி முழுவதும் நாம் எல்லாம் வலை வீசணும். அம்மே வலை வீசணும். பாடி பாடி மீன் பிடிக்கணும். பாடி பாடி மீன் பிடிக்கணும். பரலோக தேவனுக்கு ஆள் சேர்க்கணும். அம்மே பரலோக தேவனுக்கு ஆள் சேர்க்கணும். வறுமையா போதகரே போதகரே வறுமையா. ஆள் சேர்க்கணும். ஆண்டவரே சபைக்கு ஆள் சேர்க்கணவராய் சேர்க்கிறவராய் மாற்றுங்க. நதியாக ஓ வச்சாத ஜீவ நதியாக அம்மே ஜீவ தண்ணீரே ஆவியானவரே வச்சாத நதியாக மாறும் போதகரே. அப்பா ஜீவ தண்ணீர் நிரப்புங்கப்பா. எல்லாரும் மேல இறங்கி வாங்கப்பா. ஏசப்பா ஏசப்பா ஜீவ தண்ணீர் ஆமென். ஆவியானவரே வச்சாத நதியாக வாரும் போதகரே. எல்லா கரங்களை தட்டி வாய்களை திறந்து Thank you, Jesus. Thank you. நன்றி செலுத்துகிறேன். பாவத்தின் சம்பளம் மரணம், தேவனுடைய கிருபை வருமோ நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினால் உண்டான நித்திய ஜீவன். என்னென்னலாம் பாவம் என்று கடந்த நாட்களை பார்த்து பெருமை, கீழ்ப்படியாமை, பொறாமை, பொய் சொல்றது, கோபப்படுவது, பண ஆசை, ஜெபிக்காதது, புறஜாதிகளுக்கு சுவிசேஷத்தை சொல்லாதது, ஒவ்வொன்றாய் பார்த்தோம். இன்றைக்கு ஆத்தும ஆதாயம் செய்யலைன்னா அதுவும் பாவமாக கருதும். அருமையான தேவனுடைய பிள்ளைகள், நம்மிடத்திலே நம்முடைய குடும்பத்தார் உண்டு, உறவுகள் உண்டு, கிராமத்து ஜனங்கள் உண்டு. உங்கள் வீதிகளில் ஆத்துமாக்கள் நிரம்பி இருக்காங்க. வேலை ஸ்தலத்தில் அநேக ஆத்துமாக்கள் இருக்காங்க. அவர்கள் எல்லாம் ஆண்டோடைய பாதத்தில் கொண்டு வருவது நம்முடைய கடமையாக இருக்கிறது. ஒரு மனுஷனுடைய மனம் திரும்புதலின் நிமித்தம் பரலோகமே சந்தோஷப்படும். அந்த பரலோகத்தை சந்தோஷப்படுத்தணும்னா நாம் ஆத்துமாக்களை ஆதாயம் பண்ண வேண்டும். ஆண்டோட வார்த்தை சொல்லுகிறது, உலக பொருளை கொடுத்தாகிலும் ஆத்துமாக்களை ஆதாயம் பண்ண. நம்மிடத்துல என்ன இருக்கோ அதை கொடுத்தாகிலும் அந்த ஆத்துமாவை அழைத்து வருவது நம்முடைய கடமையாக இருக்கிறது. ஒருவேளை இதுவரை வெறும் கையோடு நம்ம ஆண்டவருடைய சன்னிதானத்துக்கு வந்தா ஆண்டவர்கிட்ட அர்ப்பணிங்க. ஆண்டவரே, நிரம்பி இருக்கிற இந்த உலகத்தில் அநேக ஆத்துமாக்கள் நிரம்பி இருக்காங்களே, அன்றாட நான் அநேக ஆத்துமாக்களோடு நான் ஆண்டவரை பேசுகிறேனே, சந்திக்கிறேனே, அவர்களை நான் ஆதாயப்படுத்த எனக்கு அனுக்கிரகம் செய்யுங்கன்னு சொல்லுங்க. அப்படிப்பட்ட அபிஷேகத்தை கர்த்தர் நம்ம மீது ஊற்ற வல்லமுள்ளவராய் இருக்கிறார். ஓ, ஆத்துமாக்களை அழைத்து வருவது எவ்வளவு ஒரு பாக்கியம். ஆத்துமாக்களை ஆதாயம் பண்ணுகிறவர்கள் ஞானவான்கள் என்று வேதம் சொல்லுகிறது. அந்த ஞானத்தை கர்த்தர் நமக்கு தருவாராக. ஓ ஹalleluya. நாம தான் அந்த உலகத்துக்கு உப்பு, நாம தான் அந்த உலகிற்கு வெளிச்சமா இருக்கோம். ஓ, நம்மை நாமே தியாகம் செய்தால் தான் உப்பை போல கரைந்து நம்மை வெளிப்படுத்தும் போது நம்ம ருசியா இருக்கணும் மற்றவர்களுக்கு.
ஆண்டவரே என்னை உப்பாய் மாற்றுங்க. எங்கள் கிராமத்தில் வைத்திருக்கீங்கப்பா, என்னதான் பாரு ரட்சித்திருக்கீங்க. என்னை விட பணக்காரர்கள் உண்டு, படித்தவர்கள் உண்டு ராஜா. ஆனாலும் என்னை நீங்கள் ரட்சித்ததுக்கு ஒரு நோக்கம் உண்டு. என்னை உப்பாக எடுத்து பயன்படுத்துங்க. நான் சாரமற்று போகக்கூடாதப்பா. ஓ நான் ஆண்டவரே ருசியோடு இருக்கணும். அநேகருக்கு ருசியை கொடுக்கிறவர்களா என்னை மாற்றுங்க ஆண்டவரேன்னு சொல்லுங்க. ஓ அப்படிப்பட்ட ஒரு விசேஷ அபிஷேகத்தை கர்த்தர் ஊற்ற வல்லமுள்ளவராக இருக்கிறார். நான் வெளிச்சமா இருக்கணும். அந்த வெளிச்சத்தில் அநேகர் எங்கள் மத்தியில பிரவேசிக்கணும் ஆண்டவரே. ஓ என்னை விளக்காய் மாற்றுங்க ஆண்டவரே. மலையின் மேல் இருக்கிற பட்டணமாய் மாற்றுங்க. நான் மறைந்து போக கூடாது. சாதா பட்டணம் போல இல்லப்பா, மலைக்கு மேல இருக்கிற பட்டணம் போல என்னை உயர்த்துங்க ஆண்டவரேன்னு சொல்லுங்க. நம்முடைய தாளந்துகளை வெளிப்படுத்த வேண்டிய நேரம் வந்து விட்டது. ஓ அமைதியா இருந்து ஏனோ வருவது போவது அல்ல, நமக்கென்று தேவன் தாளந்துகளை வைத்திருக்கிறார். அந்த தாளந்துகளை பயன்படுத்தணும். ஊழியத்திற்கென்று நம்மை அர்ப்பணிக்கணும். ஊழிய தரிசனத்தை உடையவர்களாய், ஆத்தும பாரம் உடையவர்களாய் நாம் அர்ப்பணிக்கலாம். தேங்க்யூ ஜீசஸ். அன்றோட வார்த்தை சொல்லுது, தூசியை உதறி விட்டு எழுந்துரு. தூசியில படுத்து இருக்கிறோமா, அதெல்லாம் உதறிட்டு எழும்புங்க. எவ்வளவு காலம் அதிலே படுத்து இருக்க முடியும்? எவ்வளவு காலம் அதிலே நம்ம புரண்டு கொண்டு இருக்க முடியும்? எல்லாவற்றையும் உதறி விட்டு எழும்பு. எழும்பு சீயோனை எழும்பு, உன் வல்லமையை தரித்துக்கொள். கர்த்தருடைய மகிமை உன்மேல் உதித்தது என்று வேத வசனம் சொல்லப்பட்டிருக்கிறது. அந்த வல்லமையை தரித்துக்கொள்ள இந்த நாள் ஆயத்தமா இருக்கோமா? ஓ ஹalleluya. எழும்பி பிரகாசி, உன் ஒளி வந்தது. கர்த்தருடைய மகிமை உன்மேல் உதித்தது என்று வேத வசனம் சொல்லுகிறது. எழும்பி பிரகாசிக்க கூடிய நேரம். எழும்பி பிரகாசிங்க. எவ்வளவு நாள் மங்களா எரிந்திருப்போம்? மங்கி போன நிலையில எத்தனை நாட்கள் இருப்பது? ஓ ஹalleluya. நமக்குள் இருக்கிற வெளிச்சம் அநேகரை பிரகாசிக்கட்டும். நமக்குள் இருக்கிற ஒளி அநேகரை நம் மண்டையில கொண்டு வரட்டும். இயேசுவின் இடத்துல கொண்டு வரக்கூடிய தாளந்துகளை கர்த்தர் நம்ம இடத்துல வைத்திருக்கிறார். அவரிடத்துல கொண்டு வரக்கூடிய வார்த்தைகளை நமக்கு தந்திருக்கிறார். நாம் பெற்ற இந்த சந்தோஷத்தை அநேகர் அனுபவிக்க நம்மை நாம் தாழ்த்தலாமா? நம்மை ஒப்பு கொடுக்கலாமா ஆண்டவருக்கு? நாமே சாரமற்று போனான், நாமே மறைந்திருக்கிற பட்டணம் போல இருந்தா, வெளிச்சமில்லாத இருளா இருந்தா, தேவன் யாரை கொண்டு இந்த உலகத்திலே பயன்படுத்த முடியும்? யாரை அவர் மீண்டும் உருவாக்க முடியும்? யாரை கொண்டு அவருடைய ராஜ்யத்தை கட்ட முடியும்? கர்த்தர் உன்னையும் எங்களையும் உங்களையும் அல்லவா தெரிந்து கொண்டிருக்கிறார். எங்களையும் உங்களையும் அல்லவா தேவன் தெரிந்து கொண்டிருக்கிறார். ஓ அவருடைய புண்ணியங்களை அறிவிக்கும்படியாக, ஓ தெரிந்து கொள்ளப்பட்ட சந்ததியாக, ராஜரீக ஆசாரிய கூட்டமாக, பரிசுத்த ஜனமாக, தேவனுக்கு சொந்த ஜனமாக நம்மை தெரிந்து கொண்டிருக்கிறாரே. ஓ வெளிப்படுத்தின விசேஷத்திலே நாம் வாசிக்கிறோம். 17ஆம் அதிகாரம் 14ஆம் வசனத்தில் வாசிக்கிறோம். அழைக்கப்பட்டவர்களாய், தெரிந்து கொள்ளப்பட்டவர்களாய், உண்மை உள்ளவர்களாய் தேவன் நம்மை அழைத்திருக்கிறாரே. அந்த அழைப்பின் நோக்கத்தை நம் மூலமாய் தானே நிறைவேற்ற முடியும். உண்மை உள்ளவன் என்று எண்ணி இந்த கனமான ஊழியத்தை நமக்கு தந்திருக்கிறார். நாம் ஒவ்வொருவரும் ஏதோ ஒரு காரியத்தில் உண்மை என்று அறிந்து கர்த்தர் நம்மை தெரிந்து கொண்டு பரிசுத்த ஜாதியாக நம்மை நிலைப்படுத்தி இருக்கிறார். அவருடைய ராஜ்யத்தை கட்ட இப்பொழுது நாம் அர்ப்பணிக்கலாம். தேங்க்யூ ஜீசஸ். நன்றி செலுத்துகிறோம் அப்பா, நன்றி செலுத்துகிறோம் அப்பா. நல்ல கனி கொடுக்கிற மரங்களா எங்களை மாற்றுங்கன்னு கேளுங்க. நீர்ப்பாய்ச்சலான தோட்டத்தை போல, வற்றாத நீரூற்றிய போல எங்களை மாற்றுங்க ஆண்டவரே. நாங்கள் ஊறுகிற கிணறாய் இருக்கணும்ப்பா ஆண்டவரே. நாங்கள் வெறும் கிணறாய் அல்ல, ஓ வெறும் மேகமாய் அல்ல, ஓ மழையை பொழிந்த அநேகருக்கு ஆசீர்வாதங்களை, செழிப்பை தருகிற மழையாய் காணப்பட உதவி செய்யுங்க. அப்படிப்பட்ட மேகமாய் எங்களை மாற்றுங்க. ஓ கனி கொடுக்கிற மரங்களாய் மாற்றுங்கன்னு சொல்லுங்க. கர்த்தர் நம்முடைய தீர்மானத்தை அறிந்திருக்கிறார். நம் நிமித்தமாக அநேக ஆத்துமாக்களை கர்த்தர் ஆதாயப்படுத்த வல்லமுள்ளவராய் இருக்கிறார். 5000 ஆத்துமாக்களுக்காக நாம் ஜெபித்தால் போதாது. ஓ ஜெபிக்கிற நாம் செயல்பட வேண்டிய நேரம் இது. ஓ ஹalleluya. உங்கள் குடும்பத்திலே உங்களை சாட்சியாய் நிறுத்துங்க. உறவுகள் மத்தியிலே சாட்சியாய் காண்பீங்க. கிராமத்திலே சாட்சியை காண்பீங்க. உங்களுக்கு செய்த அற்புதத்தை, கர்த்தர் செய்த அற்புதத்தை அநேகருக்கு சொல்லுங்க. தேவன் அவர்களுடைய மனக்கண்களை திறவார். தேவன் அவருடைய மனக்கண்களை திறப்பார். இருளில் இருந்த ஜனங்கள் பெரிய வெளிச்சத்தை கண்டார்கள் அல்லவா?
அந்த காரிருள், மனதை குருடாக்கி வைத்திருக்கிறதான எல்லா இருளும் அவர்களை விட்டு நீங்கும் இயேசுவின் நாமத்தினாலே. அவர்களை விட்டு நீங்கும் இயேசுவின் நாமத்தினாலே. ஓ, நீங்கள் சொல்லுகிற ஒவ்வொரு வார்த்தைகளும் அவருக்கு ஆசீர்வாதமாய் பிரயோஜனமாய் இருக்கும். ஆலயத்தை தேடி ஓடி வருவாங்க, தெய்வாதி தேவனை பற்றிக்கொள்வாங்க, சாட்சியாய் வாழ்ந்த ராஜ்யத்தை நிரப்புவாங்க. நாம் முதல்ல நம்மை தீர்மானித்து இந்த ஜபத்துக்கு நேராய் நாம் கடந்து செல்லலாம். தீர்மானிக்கிறவர்கள் கரங்களை தட்டி, ஆண்டவரே இந்த வாரத்தில் நான் ஒரு ஆத்துமாவையாவது நான் சந்திக்கணும்னு சொல்லுங்க. அப்பா, நான் சந்திக்கிறேன்ப்பா ஆண்டவரே, நான் சந்திக்கிறேன். எனக்கு பெலன் தாங்க, பெலன் தாங்க, பெலன் தாங்க. ஆவியானவரே, என்னை நிரப்புங்க, என்னை அபிஷேகிங்க. ஓ, ஊறுகிற கிணறாய் நான் இருக்கணும். இறைக்க இறைக்க அது சுரக்கட்டும். தேங்க்யூ ஜீசஸ். அன்பின் பரலோக பிதாவே, இந்த நல்ல வேலைக்காய் நன்றி செலுத்துகிறோம். இம்மட்டும் நீர் எங்களோடு இடைப்பட்டீர் ஆண்டவரே. நாங்கள் மலடாய் அல்ல ஆண்டவரே, அநேக பிள்ளைகளை பெற்று எடுக்கக்கூடிய கருவிகளாய் எங்களை நீங்கள் தெரிந்து கொண்டிருக்கீங்க. அதற்காய் நன்றி ஆண்டவரே. நாங்கள் வெறுங்கையோடு உடைய சமூகத்தில் வராதபடிக்கு புதிய புதிய ஆத்துமாக்களை நாங்கள் அழைத்து வரக்கூடிய கருவிகளாய் எங்களை மாற்றிருக்கீங்க. சபையாக எங்களை மாற்றிருக்கீங்க. அந்த பாரத்தை இந்த நாட்களில் எங்களுக்கு தந்திருக்கீங்க. அதற்காக உமக்கு கோடி நன்றி செலுத்துகிறோம் அப்பா. தொடர்ந்து எங்களை கர்த்தர் ஆசீர்வதிப்பீராக. இந்த வாரம் முழுவதும் உங்களுடைய பிள்ளைகளை கர்த்தர் வழிநடத்துவீராக. நல்ல ஆலோசனை தந்து நீர் வழிநடத்துவீராக. போக்கிலும் வருத்தலும் உடைய பிள்ளைகளை காத்துக்கொள்ளுங்க. உங்க கிருபைகளாய் மூடிக்கொள்ளுங்க அப்பா. விருப்பங்களை எல்லாம் கட்ட நிறைவேற்றுங்க. நெடுநாளாய் காத்திருத்தல் இருதயத்தை இளைக்க பண்ணும். விரும்பினது வரும்போது அது ஜீவ விருட்சம் போல் இருக்கும் என்று சொன்ன வார்த்தையின்படி ஆண்டவரே, இந்த வாரத்தில் விரும்புகிற எல்லாவற்றையும் உடைய பிள்ளைகள் பெற்றுக்கொள்ளட்டும் அப்பா. ஆசீர்வாதங்களை சுதந்திரித்துக் கொள்ளட்டும். ஓ ஹல்லேலூயா. என் நாமத்தினால எதை கேட்டாலும் அதை நான் செய்வேன் என்று சொன்னீரே. இயேசுவின் நாமத்தினால் உடைய பிள்ளைகள் கேட்கிற எல்லாவற்றையும் பெற்றுக்கொள்ள அனுக்கிரகம் செய்வீராக. ஓ ஹல்லேலூயா. கர்த்தரே, ஆவியானவர் எங்குண்டு அங்கு விடுதலை உண்டு என்று வாசிக்கிறோம். இந்த காலை வேளையில் உங்களுடைய பிள்ளைகள் உண்மை தேடி வந்திருக்காங்க. ஒரு விடுதலையோடு கடந்து செல்ல உதவி செய்யுங்க. பொல்லாப்பனுக்கு நேரிடாது வாதை உன் கூடாரத்தை அணுகாது என்று சொன்னீரே. ஒரு வாதை உங்களுடைய பிள்ளைகளுடைய வீட்டை அண்டக்கூடாது, நெருங்கக்கூடாது. இயேசுவின் நாமத்தினால எல்லா பொல்லாப்பும் வாதையும் குடும்பத்தை விட்டு ஓடி போய் என்று கட்டளை கொடுக்கிறோம். உடைய தெய்வீக சித்தமுடைய பிள்ளைகள் மூலமாய் நிறைவேறட்டும் அப்பா. விசேஷமாய் படிக்கிற பிள்ளைகளுக்கு வேண்டிய ஞானம் ஞாபகத்தை தாங்க. இந்த நாளிலே எக்ஸாம்க்கு ஆயத்தமாய் கொண்டிருக்கிறதான பிள்ளைகளுக்காய் நன்றி செலுத்துகிறோம் அப்பா. குதிரை யுத்த நாளுக்கு ஆயத்தமாக்கப்படும், ஜெயமோ கர்த்தரால் வரும் என்று சொன்ன வார்த்தையின்படி உடைய பிள்ளைகள் நல்ல ப்ரிப்பேர் பண்ணவும், அதை அழகாக எழுதவும் ஞாபக சத்தை கர்த்தனை தர வேண்டுமாய் ஜெபிக்கிறோம். திருத்திர டீச்சர்ஸ் கண்ணில் தயவு கிடைக்க பண்ணுங்க ஆண்டவரே. இந்த நாட்கள் இந்த உஷ்ணத்தை நிமித்தம் எந்த கொப்பளங்களோ வியாதிகளோ அம்மைகளோ அப்பா பிள்ளைகளை சேதப்படுத்தாதபடி இரத்த கோட்டைகளாய் கர்த்தர் மறைத்துக் கொள்ள வேண்டுமா ஜெபிக்கிறாங்க தாவே. தொடர்ந்து பிள்ளைகளுடைய பேரை கர்த்தர் பூமியிலே பெருமைப்படுத்துங்க. எங்கள் பிள்ளைகள் எங்கள் சந்ததி செழித்திருப்பதை எங்கள் கண்கள் காணட்டும் ஆண்டவரே. தொடர்ந்து ஆண்டவரே, விசுவாச குடும்பங்களுக்காய் ஜெபிக்கிறேன். குடும்பமாய் கர்த்தர் பாதுகாத்துக் கொள்ளுங்க. அலங்கத்துக்குள்ளே சமாதானமும் அரமனைக்குள்ளே சுகமும் இருப்பதாக என்று சொன்னீரே. ஒவ்வொரு குடும்பங்களிலும் சமாதானம் சந்தோஷம் பெருகட்டும், சமாதானம் பெருகட்டும், ஆரோக்கியம் பெருகட்டும் ஆண்டவரே. ஓ ஹல்லேலூயா. போக்கில வரத்துல காத்துக்கொள்ளுங்க. கையிட்டு செய்கிற பிரயாசங்களிலே தேவனுடைய கரம் இருக்கட்டும் அப்பா. பழுகி பெருகி ஆண்டவரே உம்முடைய பிள்ளைகள் செழித்திருக்க கர்த்தர் உதவி செய்வீராக. நீ பிரியமானவனே, நீ உன் ஆத்துமா வாழுகிறது போல நீ எல்லாவற்றிலும் வாழ்ந்து சுகமாய் இருப்பாயாங்க சொன்ன வார்த்தையின்படி உம்முடைய பிள்ளைகளை நாங்கள் மனதார ஆசீர்வதிக்கிறோம். உம்முடைய பிள்ளைகள் சுகித்திருக்கட்டும். வீடு வாசல் இல்லாத கர்த்தர் வீடு வாசலை உண்டு பண்ணித்தாங்க. திருமணமாகாத பிள்ளைகளுக்கு திருமண காரியங்களை வாய்க்க பண்ணுங்க. குழந்தை இல்லாத தம்பதியினருக்கு கர்த்தர் குழந்தை செல்வத்தை தாங்க. ஓ ஹல்லேலூயா. கடன் பாரத்தில் தவிக்கிற பிள்ளைகளுக்கு அதிலிருந்து ஒரு பெரிய விடுதலை கர்த்தரை கட்டளையிடுவீராக. அதற்கேற்ற வருமானத்தை தாங்க அப்பா. எதையெல்லாம் அடமானமாய் வைத்திருக்கிறார்களோ அதையெல்லாம் திருப்பிக் கொள்ளத்தக்கதான வருமானத்தை உங்களுடைய பிள்ளைகளுக்கு தருவீராக. பாவமை ஸ்தோத்திரிக்கிறோம். எந்த காரியத்தில் உங்களுடைய பிள்ளைகள் மனமடிவாய் இருக்காங்களோ ஆண்டவரே, மனமடிவு உண்டு பண்ணுகிற எல்லா காரியங்களும் உம்முடைய பிள்ளைகளை விட்டு ஓடி போய் என்று கட்டளை கொடுக்கிறோம். மன மடிவை உண்டு பண்ணுகிற எல்லா அசுத்த அந்தகார ஆவிகள் குடும்பத்தை விட்டு ஜனத்தை விட்டு ஓடி
போ என்று கட்டளை கொடுக்கிறோம். தெய்வீக பிரசனம் ஆளுகை செய்யட்டும். அன்றாடுமை துதிக்க, அன்றாடுமை நேசிக்க, வேதத்தை அறிய, ஆண்டவரே வாசிக்க, அதன்படி நடக்க உடைய பிள்ளைகளுக்கு அனுக்கிரகம் செய்தல்லும். தொடர்ந்து எங்களை தாழ்த்துற வெறுமையாக்குகிறோம். செய்தி கொடுத்த உடைய தாசனை மறைத்து இன்னும் அநேக லட்சங்கள் கர்த்தனை பயன்படுத்துவீராக. எல்லாவற்றும் உடைய கருதலை தருகிறோம். இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே. ஆமென் ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. ஆமென். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியருடைய அந்யோன்ய ஐக்கியமும் சமாதானமும் சந்தோஷமும் இன்றைக்கும் என்றைக்கும் சதா காலங்கள் நம் அனைவரோடு கூட இருப்பதாக. ஆமென் ஆமென். அல்லேலூயா அல்லேலூயா அல்லேலூயா. God bless you. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக.